ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, நம்முடைய ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவில் முதல் முயற்சியாக இருவர் உரையாடும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த உள்ளோம். நிகழ்ச்சியில் கம்பன் பாடிய ராமாயணத்தினுடைய முதற் செய்யுளில் அதனுடைய சங்கையையும் விருத்தியையும், சங்கை என்றால் குறை, விருத்தி என்றால் நிறை, அதனுடைய குறையையும் நிறையையும் சிந்திப்பதற்கு என்னுடன் சேர்ந்து நம்முடைய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரை வருக வருக என்று அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் வழக்கம் போல் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அழைக்கின்றேன். நன்றி. Nandri sir. Today's prayer song is a devotional song on Lord Rama, composed by L. Krishnan. நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா, நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா, நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன், நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா, நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன், நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா, நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன், என்னையாடும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன், என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையை தேடி வந்தேன், என்னையாளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன், என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையை தேடி வந்தேன், நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா, மூன்று கடல்கள் சங்கமம் தன்னை தீர்த்தமாய் கண்டவனே, மூன்று தமிழ் சுவையை அதரமாய் உடையவனே, மூன்று கடல்கள் சங்கமம் தன்னை தீர்த்தமாய் கண்டவனே, மூன்று தமிழ் சுவையை அதரமாய் உடையவனே, தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மணாளனே, தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மணாளனே, உந்தந்தயவேதான் எங்களுக்கே உயர்வான அருமருந்தே அருமருந்து, முந்தந்தயவேதான் எங்களுக்கே உயர்வான அருமருந்து அருமருந்து, நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா, உந்தன் திருத்தலமே விபீடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம், உந்தன் திருத்தலமே விபீடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம், உந்தன் திருக்கருணை எங்கள் வாழ்வுக்கே ஞான ஒளி ஞான ஒளி, உந்தன் திருக்கருணை எங்கள் வாழ்வுக்கே ஞான ஒளி ஞான ஒளி, நீ அமைத்த சேதுதனை வில்லினால் நீ அழித்தாய், நீ அமைத்த சேதுதனை வில்லினால் நீ அழித்தாய், தனுஷ்கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய், தனுஷ்கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய், நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா,
நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன். என்னை ஆளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன். என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன். நீ என்ற திருக்கோலம் நான் கண்டேன். ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா. நன்றி சார். நன்றி. வணக்கம் ஸ்ரீதர் அவர்களே. வணக்கம் சார். இப்போ நலமா இருக்கிறீர்களா? ராமர் பாட்டும் நன்றாக இருந்தது. இப்போ ஒரு கம்பராமாயணத்துல முதல் பாடல் அத பத்தி பேச போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆமா, என்ன பாடல் அது? அந்த பாடலை கொஞ்சம் படிக்க முடியுமா? இல்ல, அது முதல் பாடல் இல்ல. ராமாயணம் ஆரம்பிக்கிற ஒரு புஸ்தகம் பாடப்படுகிறதுக்கு முன்னால பாயிரம்னு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ட்ரோடக்ஷன்லயும் அதுவும் பாடல்களாகத்தான் அந்த காலத்துல இருக்கும். இந்த பாட்டு புஸ்தகத்துக்கு இன்ட்ரோடக்ஷனும் பாட்டா தான் இருக்கும். அதற்கு இப்ப பாயிரம்னு பேர் அந்த அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு. அதுல பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் அப்படின்னா அந்த பாயிரத்திலே பல வகை இருக்கு. இலக்கண பிரகாரம் பாயிரத்துல 10 கருத்துக்கள் சொல்லணும். அதுல என்னன்னா முதல் கருத்து இந்த நூல், அந்த நூலுடைய பெயர் இருக்கும், நூலினுடைய ஆசிரியனுடைய பெயர் இருக்கும். இங்காவது ஒளிஞ்சிட்டு இருக்கும், ஒரு டைரக்டா எழுதியிருக்க மாட்டாங்க, வேற ஒரு அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எதை பற்றியதுன்னு இருக்கும் அந்த பாயிரத்துல. அதற்கப்புறம் அந்த அந்த நூலை படித்தால் பயன் என்ன இருக்கும்னு இருக்கும். அப்படி ஒரு பாடல் அந்த ராமாயணத்துல பாயிரத்துல கம்பன் பாட்டா ராமன் கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பாட்டை, இந்த கதையை படிப்பவர்களுக்கு இந்த பயன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஏன்னா பயன் இந்த காலத்திலேயே அந்த காலத்திலயுமே ஒரு செயலை செஞ்சா நம்ம என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன பயன் அதை சொல்லுங்க முதல்ல. பயன் இருந்ததுன்னா ஓகே, பயன் இல்லைன்னா அந்த பயனும் அவங்களுக்கு ஏத்த பயன் இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்கல்ல. அதனால அந்த பயனை ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறாரு கம்பன் அந்த பாயிரத்துல. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அந்த பாட்டை வேணா சொல்றேன், முதல்ல படிக்கிறேன். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடுயர் வழியதாக்கும், வேரியங் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டு ஒழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. இதனுடைய ஒரு சுருக்கமான உரை. சுருக்கமான உரை அப்படின்னா சரி, கடைசியில இருந்து வாங்க. நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு ஒழிய வாகை சூடிய, வாகைன்னா வெற்றி, வெற்றி மாலையை சூடிய, சிலைன்னா வில்லு, வில்லை ஏந்திய ராமனுடைய தோல்வலியை, அதான் அந்த கதையில சொல்ல போறாரு. அந்த தோல்வலியை கூறுவோருக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத முதல்ல சொல்றாரு. என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொதுவா ராமர் கதையை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா, நாடிய பொருள் கைகூடும். நாடிய பொருள் கைகூடும்னா விரும்பிய பொருள்கள் கைக்கு வந்து சேரும். சரி, ஞானமும் புகழும் உண்டாம். ரொம்ப எளிமையானது. ஞானம் கிடைக்கும், புகழ் உண்டாகும். வீடுயர் வழியதாக்கும். வீடுயர்னா மோட்சம், வழியதாக்கும்னா அந்த மோட்சத்திற்கு உரிய பெரும் வழி, உயரிய வழி. அது இரண்டும், வீடு உயர் வழியது ஆக்கும். வேரியங் கமலை நோக்கும். வேரியன்னா தாமரை, கமலைன்னா கமலப்பூன்னா தாமரை, வேரியம்னா நல்ல நறுமணமும் தேனும் நிறைந்த சுத்தமான வளமை நிறைந்த தாமரை மலரிலே இருக்கின்ற மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் நோக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நான்கும் கிடைக்கும். யாருக்கு? இந்த அரக்கர்கள் சேனையெல்லாம் நீருபட்டு ஒழிய வாகை சூடிய ராமனுடைய தோல்வலியை கூறுவோர்க்கு இந்த நான்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பாட்டுன்னா, நாங்க எல்லாம் கம்பன் எது சொன்னாலும் சிறப்பு தான். எங்களுக்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு போனாங்க. இதுதான் முதல் பாட்டு படிச்சிட்டு இருக்கிறோம் இப்ப. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பாட்டை பத்தி சில சில குறைனா ஒரு சந்தேகம்னு எடுத்துக்கலாம், இல்ல குறைன்னு எடுத்துக்கலாம். கம்பனை குறை சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் கிடையாது.
இருந்தாலும் வந்து அதுல எங்களுக்கு கேள்விப்பட்ட அளவுல சிலதை கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுதா நீங்க பதில் சொல்லுங்க. சரி, முதல் வரியை எடுத்துப்போம். நாடிய பொருள் கைகூடும். நாடிய பொருள்ன்றது இப்ப நான் என்ன விரும்பின பொருள்ன்றீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆல்டோ கார் வாங்கணும் அப்படின்ட்டு பணம் சேர்த்து வச்சு போய் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ராமரை போய் பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு ஒரு ஆடி கார் வாங்க முடியுதுன்னா அதுதானே சந்தோஷம் வரும். நான் நினைச்ச பொருளே வாங்கறதுல என்ன சந்தோஷம் வந்துட போகுது. அப்ப ராமருடைய அருள்ன்றது இன்னும் என்ன பல மடங்கா தெரியும்னா, நான் நாடாத பொருளும் கை கூடினால்தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப கம்பர் இங்க வந்து ஏன் வந்து நாடிய பொருள் கை கூடன்னு எழுதினாரு? இது கொஞ்சம் தவறு அல்லவா? கரெக்ட். அதாவது நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்க, என்ன சொல்றீங்கன்னா 35 மார்க் வாங்கி இப்ப பாஸ் பண்ண முடியும், இந்த கைடு படிச்சீங்கன்னா பாஸ் பண்ண முடியும்னா பாஸ் பண்ண முடிய அளவுக்கு தான் மார்க் வாங்க முடியும். அதான் உங்களுக்கு தேவை. 100க்கு 100 வாங்க பார்த்தே சொல்லலையே. விரும்பிய பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா அதுல என்ன பெரிய ஒரு தயப்புக்கன் குதிக்கிறதுக்கு ஒண்ணும் பாயிண்ட் இல்லைங்கிறீங்க. ஒண்ணுக்கு பதிலா 10 கேட்காததெல்லாம் சேர்ந்து கிடைக்குது, விருப்பத்திற்கு மேல கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதோட மகிழ்ச்சி பன்மடங்காக இருக்குமே. ஏன் ராமனுடைய கொடுக்கும் திறத்தை வந்து குறைச்சி நாடிய பொருளை மாத்திரம் கிடைக்கும்னு சொல்றாரு, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு 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 ஃபீலிங் உண்டாக்கிட்டாருங்கிறது உங்களுடைய வருத்தம். இதுல கரெக்ட் தான். என்னன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாடிய என்பதற்கு பல பொருள்கள் இருக்கு. ஆக்சுவலா நாடிய என்பதற்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், விருப்பத்துடன் நினைச்சிட்டு இருக்கோம். நாடிய பொருள், இது நாடி வந்தேன்னு சொல்றோம். கரெக்ட் தான். நாடிங்கிறது உடம்புல போற நரம்புக்கும் ஒரு நாடின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் இருக்கு, என்னன்னா நாடின்னா வருத்தத்துடன் முயற்சி செய்தல்னு ஒண்ணு இருக்கு. உடல் மெய் வருத்தம் எல்லாம் பண்ணி நம்ம முயற்சி செஞ்சா அதுக்கும் நாடியங்கிறது தான் ஒரு 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 பொருள் இருக்கு. அதுக்கு அந்த பொருள் எடுத்து போட்ட நமக்கு வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கச்சிதமா இதுக்கு குறைய, இந்த பாட்டுக்கு குறையா இருக்கு. எப்படின்னா திருக்குறள்ல 739 739வது பாடல். திருக்குறள் நீங்க எப்படி கையில வச்சிருப்பீங்களே, நீங்க எல்லாம் திருக்குறள் புத்தியர்கள். பொருட்பால்ல நாடு என்ற அதிகாரத்துல 739 இந்த நாடியங்கிறது அது வருது. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. என்ன என்ன அதுல நாடு என்பதற்கு ஒரு வள்ளுவர் வந்து அவருக்கே ஒரு பிரில்லியன்ட் டெபினேஷன் கொடுக்கிறார். நாடு என்பதற்கு என்ன அப்படின்னா, தம்மிடத்து வாழ்பவர்கள் தேடி உடலை வருத்தி கஷ்டப்படாமல் அவர்களிடத்திலே தானே அடையும் செல்வத்தை உடையவற்றை நாடென்று நூலோர் சொல்லுவர். தேடி வருந்த செல்வத்தை அடைவிக்கும் நாடுகள் நாடாக. இது எப்படி பிரிக்கணும்னா எளிமையா சொல்ற பாருங்களேன். நாடா வளர்த்தன நாடென்ப, நாடாமலேயே வளம் தருகின்ற நாடு நாடென்ப. நாட வளம் தரும் நாடு நாடல்ல. இப்ப நாடிதான் ஒரு 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 நாட்டிற்கு, மனிதர்களுக்கு, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வளமை கொடுக்கும் என்றால் அந்த நாடு நாடு அல்ல. இப்படிங்க, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடுங்கிறது எப்படி படிக்கணும்னா, நாட வளர்ந்தரும் நாடு நாடல்ல. அப்ப நாடிய பொருள் கை கூடும்னா அது அது பெருமையே இல்லைன்ட்டு நீங்க இந்த அர்த்தத்தை, வள்ளுவருடைய அர்த்தத்தை எடுத்தால போட்டீங்கன்னா, நாட வளர்ந்தரும் நாடு நாடே கிடையாதுங்கிற மாதிரி, நாடிய அளவுக்கு பொருள் கொடுக்கிறதா என்ற அது வந்து புகழே கிடையாது அப்படின்னா இந்த வள்ளுவருடைய பாட்டை பார்த்தோம்னா நமக்கு வந்து அர்த்தமாகுது. அந்த அர்த்தத்துல தான் நீங்க வந்து சொல்றீங்க. என்ன தேடிய நாடிய பொருள் கைகூடுறதுல ராமன் எதுக்கு? அதுக்கு நம்மளே நம்மளுடைய முயற்சியால கிடைச்சதுன்னா அதுவே நமக்கு வந்து போதுமே. அது தேடிய பொருளுக்கு மேலேயும் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சாதானே அது நம்ம வந்து லாபம்னு சொல்றோம். நமக்கு கரெக்ட். அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவரு, நாடா பொருள் கைகூடும்னு சொல்லியிருக்கணும்.
அவருடைய சுச்சுவேஷன்ல பாருங்க, நாடிய பொருள் கைகூடும்னு சொல்றதுக்கு பதிலா நாடா பொருள் கைகூடும்னு சொன்னா என்ன ஆயிடுது அப்படின்னா, நாடாத பொருள்கள் எல்லாம் வந்து சேரும். அதாவது அது விரும்பாத பொருள்கள். நாடினா விருப்பம்னு ஒண்ணு வந்துருது. கரெக்ட். இப்ப அதனால கண்டிப்பா இப்ப நம்ம ஒண்ணு தேடி போயிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து ஒரு கேமரா வேணும்னு வச்சுங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு போன் கிடைக்குது, ஒரு வேற ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுங்க. பயன் இல்லாத வேற ஒண்ணு கிடைச்சதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நாடி வந்த பொருள் இது அல்லையா, எனக்கு நாடிய பொருள் தானே வேணும்னு சொல்றோம். அந்த அர்த்தத்துல பாத்தீங்கன்னா கம்பனுடைய வார்த்தையை நம்ம வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். நாடிய பொருள்னா விரும்பிய பொருள். விருப்பம் இல்லாத பொருள்கள் வந்துன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ இது எனக்கு என்ன கேட்கலையே, எனக்கு என்ன பண்றது, இது எனக்கு கேஷ் வேணும், கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றது, எனக்கு அது மாதிரி பயன் இல்லாம போயிடுமே. அப்ப நாடிய என்பதற்கு விரும்பிய என்ற பொருள் போட்டோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். சரி, நீங்க இந்த குறை இல்லாம நாடா பொருள் நாடிய பொருளுக்கு மேல வரணும் அப்படின்னு நீங்க நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், இந்த அர்த்தத்தை வந்து வராமல் இருப்பதற்கு அவர் வந்து தேடிய பொருள்னு போட்டிருக்கலாம். தேடிய பொருள் எல்லாம் கைகூடும் அப்படின்னு போட்டிருந்தாலும் நீங்க சொல்றபடியேதான் வருது. நாடிய அதுக்கு பதிலா தேடியன்னு வருது. தேடாத பொருளும் கிடைச்சதுன்னா நல்லது. ஆனா தேடாத பொருள் மாத்திரம் கிடைத்து தேடிய பொருள் கிடைக்கலனாலும் அதுவும் பிரச்சனைதான். கரெக்ட். அப்ப இந்த பொருளை எப்படி பார்க்கணும், இந்த நாடிங்கிற வார்த்தையை எப்படி பார்க்கணும்னா, இறைவனுடைய தன்மைக்கு இலக்கணங்கள் நிறைய இடத்துல இருக்கு. நம்முடைய தேவாரத்துல எல்லாத்துலயும் இருக்கு. நாவுக்கரசருடைய தேவாரத்துல ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்னென்னலாம் செய்கின்றார் அப்படின்னு ஒரு பாடல் ஒண்ணு வருது. அதுல அது முதல் வரி வந்து கனத்தகத்து கடுஞ்சுடராய் நின்றாய் நீ, திருநாவுக்கரசருடைய பாடல். அது எல்லாமே கடவுளுங்கிறாரு. கடல், வரை, வான், ஆகாயம், ஆனாய் நீயே. கடல்னா கடல், வரைன்னா மலை, வான், ஆகாயம் எல்லாமே நீயே அப்படின்னு ஒண்ணொன்னா வருது அந்த பாட்டுல. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, 5வது வரியில மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயேன்னு ஒரு வரி வருது. நாடி என்ன அதானே, நாடி என்ன நம்ம மனசுல விரும்பியது. இங்க ராமன் கொடுப்பாருன்னு சொல்றாரு, நம்ம நாடிய பொருள் கை கூடும்னு. அங்க நாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னா, மனத்திருந்த கருத்தை அறிந்து முடிப்பாய். நீ மனதுல என்ன நாடிய பொருளோ அந்த பொருளை கடவுள் தானாகவே அறிந்து கொண்டு கொடுப்பார். மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே. அப்படின்னா எல்லா இடத்திலுமே இறைவனுடைய தன்மை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நல்லது கெட்டது எனக்கு தெரியாது, நீ இது கேட்டியா உனக்கு நான் அது தரேன், நீ இது நாடினியா அது தரேன், இது தேடிட்டு இருந்தியா உனக்கு அதை கொடுத்துடுறேன், இது விரும்பி நீ பாடினியா உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று கடவுள் பாரபட்சம் இல்லாமல் அவரவர்கள் நாடிய பொருளை கொடுக்கிறது தான் பொதுப்படையாக இறைவனுடைய இலக்கணமாக தெரியுது. ஓகே, அது மாத்திரம் இல்ல, நீங்க நம்ம திருக்குறளே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடிய பொருள் கிடைக்கிறது தான் பெருமைன்னு பல இடத்துல வள்ளுவர் சொல்ற மாதிரி தெரியுது. அதாவது 666வது குறள் எடுத்து பாருங்க. பொருட்பால்ல உறுப்பியல் வினை திட்பத்துல 666ல எண்ணிய ஆங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஒன்னும் இது இல்லை, சிம்பிள் தான் அந்த இது. ஒண்ணு இல்ல, எண்ணிய ஆங்கு எய்துப அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நினைத்தது நினைத்தபடியே உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறாரு. எண்ணிய ஆங்கு எய்துப யாருக்கு கிடைக்கும்? எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நினைப்பவர்கள் உறுதியான நெஞ்சத்தை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன எண்ணினார்களோ அந்த எண்ணம் அவர்களுக்கு கைகூடுங்கிறாரு.
அப்ப எந்த இடத்துலயுமே வந்து நாடிய பொருள் கூடுதல் தான் சிறப்புடையதுன்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு, துறவற இயல்லையும் சொல்றாரு. இதுவாவது வினை செய்தல் பொருட்பால்ல. துறவற இயல்ல வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, ரொம்ப முக்கியமான அதிகாரம், கோபப்படாமல் இருத்தல்னு. 309வது பாட்டுல பாத்தீங்கன்னா, உள்ளியதெல்லாம் உடனெய்தும். உள்ளியதுன்னு என்ன? மனசுல நினைக்கிறது. மனசுல நினைக்கிறதெல்லாம் உடன் எய்தும், உடனேயே உங்களுக்கு கிடைக்கும். நாடிய பொருள் கை கொடுங்க, அதே அர்த்தம். உள்ளியதெல்லாம் உடனெய்தும். உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். அதாவது வெகுளியை உள்ளத்தால் ஒருவன் உள்ளான் எனின், கோபத்தை ஒத்தவன் மனதால் நினைக்காமல் இருந்தால் அவன் மனத்தில் நினைப்பதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அப்ப எல்லா இடத்திலும் நீங்க துறவரத்துல இருக்கட்டும், பொருள் செயல் வினை துற்பத்தில் இருக்கட்டும், கடவுளுடைய இயல்பாக இருக்கட்டும், மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீன்னு எல்லா இடத்திலையுமே நாடிய பொருள் தான் கை கூடுதல் தான் சிறப்புடையதுங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் இவங்க எல்லாம் இப்ப வந்து பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்னு இருக்கு. நாடிய என்பதற்கு என்ன பொருள்னா, நாடியன்னா ஆராய்ச்சி செய்தல்னு ஒரு பொருள் இருக்கு. இது ரொம்ப பாப்புலர் குறள் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நட்புல நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பு ஆள்பவர்க்கு. இங்கேயும் அதே நாடாது இருக்கு பாருங்க. நீங்க வந்து நாடாது கேட்கப்பட்ட பொருள் வேணும்னு சொன்னீங்கல்ல, நாடாது அப்படி இப்ப என்ன சொல்றாரு, இந்த நட்பு ஆராய்தல் 791ல நாடாது நட்டலிற் கேடில்லை. இது கொஞ்சம் பேருக்கு வந்து அர்த்தம் சரியா பாக்குறது இல்லை. அதாவது நாடாதுன்னா ஆராய்ச்சி செய்யாமல், நாடாதுன்னா ஆராய்ச்சி செய்யாமல், ஆராய்ச்சி செய்யாமல் நட்பு கொண்டால் கேடில்லை, அப்படி இல்ல அர்த்தம். ஆராய்ச்சி செய்யாமல் நட்பு கொண்டால் அதை மாதிரி ஒரு மோசமான கேடு வேறு இல்லைங்கிறார். நாடாதுன்னா அப்படின்னா ஆராயாமல், நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டபின் வீடில்லை நட்பு ஆள்பவர்க்கு. அப்படி அது மாதிரி இல்லாமல் ஆராய்ந்து நட்பு கொள்பவர்களுக்கு, நட்பு கொள்பவர்கள் அந்த நட்பை விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க நாடாது என்பது ஆராயாமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நாடிய என்பது ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா நாடிய பொருள் கை கொடும்னா, உலகத்தில் உள்ள சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லோரும் நாடிய அதாவது உட்கார்ந்து ஆலோசித்து நல் வாழ்க்கைக்கு உரிய பொருள்கள் எது என்று சொல்லப்பட்டனவோ, நாடிய எண்ணப்பட்ட நமக்கு வேண்டப்பட்ட பொருள்கள் எது என்று ஆராய்ந்து நமக்கு பட்டியலிடப்பட்ட பொருள்கள் வச்சுங்க. நாடியன்னா ஆராய்ந்துன்னா அந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டீங்கன்னா, நாடிய என்பதற்கு விருப்பம் என்று ஒரு பொருள் கொள்ளாமல் ஆராய்ந்து என்று சொல்லிட்டீங்கன்னா, ஆராய்ந்து நமக்கு தேவையான பொருள் என்ன என்று சொல்லப்படுகின்றதோ அவை எல்லாவற்றையும் நமக்கு இந்த பாட்டை இந்த கதையை படிப்பவர்களுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அது சிறப்புடைய நிறையுடையதாக இருக்கு. திருப்தியா? ஓகே ஓகே சரி. இப்போ அதுக்கு இதை நீங்க அக்செப்ட் பண்றேன்னே வச்சுங்க. அடுத்து பார்த்தா நாடிய பொருள்னு அவரு ஒருமையில சொல்லியிருக்காரு, அதாவது சிங்குலர்ல சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ரொட்டி கப்டா அவர் மகான் உண்ணும் உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அப்புறம் பையனுக்கு படிக்க வைக்கணும், அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி பொண்ணு இருந்தா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். இப்படி நம்முடைய விருப்பமானது நிறைய பொருள்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளோட நிக்காது. இப்ப ராமரை தரிசித்து வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கும்னா மத்த பொருள் எல்லாம் கிடைக்காதா? சரி, அதாவது இந்த அப்ஜெக்ஷன் உங்களுக்கு எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பொருள் என்பது சிங்குலர்ல போட்டாரு. சிங்குலர்ல போட்டிருக்கு. ஏன் அது இதுல வரல, ப்ளூரல்ல வரல? நாடிய பொருள்கள் கிடைக்கும்னு சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆமா. அதுக்கு என்னன்னா, இலக்கண அவர் வந்து இலக்கணமா எழுதிட்டாரு. அது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பொருள் என்பது வந்து அகிரிணை. இந்த பொருள் என்ற அகிரிணை வந்து ஒன்றென்பால் பலவின்பால் என்ற இரண்டுக்கும் ஒரே வார்த்தை அப்படிங்கிறது இலக்கணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம இந்த இலக்கணத்துக்கு நம்ம ரெகுலரா பொதுவா படிக்கிறது இந்த பவனந்தி முனிவருடைய நன்னூல். அந்த நன்னூல்ல பொது பாயிரத்துல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நூலுடைய இலக்கணம் சொல்றாரு. ஒரு நூல் எழுதணும்னா அதுக்கு என்ன இலக்கணம், அந்த நூல் எப்படி இருக்கும் சொல்றாரு. அதுல பொருள்னு ஒண்ணு வருது. அந்த பாட்டை பாருங்க.
நூலின் இயல்பு நூலின், ஒரு நூலினுடைய இயல்பை நான் சொல்ல புகுந்தால் அது நன்னூல். ஓரிரு பாயிரம் தோற்றி, சிறப்பு பாயிரம் பொது பாயிரம்னு ரெண்டுலதான் ஸ்டார்ட் ஆகும் அந்த புஸ்தகம். மும்மையின் ஒன்றாய், ஒரு புஸ்தகம் 3 டைப் ஆஃப் புஸ்தகம் இருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். அதாவது முதல்ல இருக்கிறது முதல் நூல் ஒரு கருத்தை முதல்ல சொன்னாங்கன்னா, சயின்ஸ்ல கூட ஒரு ஃபார்முலாவை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை முதல்ல ஒரு புஸ்தகமா போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா அது முதல் நூல். அடுத்தது வழி நூல்னா அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அது வழி நூல். மூன்றாவது சார்பு நூல், அதை ரெஃபரன்ஸா வச்சு அதை தவிர வேற ஒண்ண சொல்றது சார்பு நூல். இப்படி நூல் 3 வகை. ஓகே, மும்மையின் ஒன்றாய். இப்ப பாருங்க, நீங்க உங்க வார்த்தை இங்க வருது, நாள் பொருள் பயத்தோடு. இப்ப நீங்க சொல்றபடி பொருள் என்பதற்கு சிங்குலர் இல்லாம ப்ளூரல் வேணும்னா பொருள்கள்னு போடணும். அப்படின்னா நாள் பொருள் பயத்தல், ஒரு நூல் 4 பொருள்களை பயத்தல்னா கொடுத்தல், 4 பொருள்களை கொடுக்கணும்ங்கிறாரு. என்ன பொருள்? அறம், பொருள், இன்பம், வீடு. எந்த ஒரு நல்ல புஸ்தகமா இருந்தாலும் நமக்கு அது அறத்தை கொடுக்கணும், பொருள் ஏற்றுவதற்குரிய வழியை காட்டணும், இன்பத்தை தர வேண்டும், வீடு பேரை அளிக்க வேண்டும். அதான் சமஸ்கிருதத்துல தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிறாங்க. இப்ப இந்த 4 பொருள் பயத்தோடும் 4 பொருளையும் கொடுக்கின்றவையாக அந்த புஸ்தகம் இருக்க வேண்டும். அப்படியே போகுது. அது எழுமதம் தழுவி ஐயிரு குற்றமும் அகற்றின்னு போகுது. இப்ப 4 பொருள்கள் பயத்தோடுன்னு நம்ம முனிவர் சொல்லல பவனந்தி, 4 பொருள் பயத்தோடுங்கிறாரு. 4 வருது, ஆனா பொருள் மட்டும் சொல்றாரு. 4ன்னு அங்க ப்ளூரல்ல போட்டுட்டு பொருள்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, பொருள் என்பதற்கு நீங்க கான்டெக்ஸ்ட வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க சிங்குலருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், புளூரலுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாங்கிறத நன்னூலுடைய இலக்கணம். அதனால நம்ம அந்த வார்த்தையை அதுக்கோசரம் பயன்படுத்தியிருக்காரு, நம்ம விட்டுடலாம். அந்த பன்மையாவே எடுத்துக்கலாம். பன்மையாவே கேட்டாலும் ராமனை பார்த்துட்டு வந்தா கிடைக்கும், 4 நாள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நாடிய பொருள் கை கூடும். ஏன் நாடிய பொருள் கூடும்னு சொன்னா போறாதா? அது என்ன கை கூடும்? முதல் வரியில இப்ப 3வது வார்த்தையில போற பக்கம் பார்த்தா எல்லா வார்த்தைகளும் நீங்க குறை சொல்லுங்க போல இருக்கு. பாப்போம். நாடிய பொருள் கரெக்ட், நாடிய பொருள் கூடும் பர்ஃபெக்டா இருக்கு. நாடிய பொருள் நம்ம சொல்றபடி நாடியன்னா ஆராய்ந்து நமக்கு வேண்டப்பட்ட பொருள்களைன்னு எடுத்துக்கிட்டு எல்லாமே நமக்கு கூடும். ராமனுடைய தோல்வழி கூறுவார்க்கு கூடும் என்றால் 100க்கு 100 பங்கு மார்க்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கை கூடுன்னு வேற சொல்றாரு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுக்குன்னா, இந்த கை கூடும்னா நீங்க மேலோட்டமா பார்த்தா கையில கூடும்னு வச்சுக்கலாம். அப்படி இல்ல. ஒரு பொருள், சில பொருள் நம்ம கையில எடுக்க முடியாது. நமக்கு ஞானம் போகணும்னு வச்சுங்க, அது கையில நிக்குது. ஒரு காசு வேணும், வாட்ச் வேணும்னா கையில வரும். கைங்கிறது நம்முடைய கை இல்ல, ஹேண்ட் இல்ல. அது என்னன்னா இடைச்சொல்லுன்னு பேரு. இடைச்சொல் என்பது சில சமயம் விரைவை நோக்கி, சில சமயம் முக்கியத்துவத்தை நோக்கி, சில சமயம் அதனுடைய பெருமையை நோக்கி, ஏதோ உறுதியை நோக்கி சில சொற்கள் இடையில சேர்ப்பாங்க இலக்கியத்துல. அது அந்த மாதிரி அது கை கூடும் என்கிற இடத்துல கூடுதல்ங்கிறதுக்கு கை என்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க சேர்த்தாரு. என்ன சொல்றாருன்னா, நாடிய பொருள் கை கூடும்னா விரைவாக கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கைங்கிறதுக்கு விரைவுன்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு சொன்னா உறுதியாக, கண்டிப்பாக, சர்டனாக கூடும். நீங்க நம்ம என்ன அர்த்தம் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பொருளுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கை என்பதை அதை ஒரு இடைச்சொல்லாக அதுக்குரிய பொருளை அந்த கூடும் என்பதை சிறப்பித்து, இந்த மாதிரி கூடும் உடனே ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். எனக்கு 70 வயசு வந்தப்பறம் எனக்கு நல்ல தெம்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? 40 வயசுல 30 வயசுல இருந்தா அது ஓடி ஆடி பொருள் சம்பாதிக்க நான் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி விரைவை கொடுக்கிறது, கண்டிப்பாக கொடுக்கிறது, இப்படி பல பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கும் நீங்க திருக்குறள்ல உதாரணம் எல்லாத்துக்கும் இந்த நீங்க பாத்தீங்கன்னா இலக்கியம் எழுதினவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆளு வள்ளுவர் தான். பாருங்க, 484ல காலமறிதல், நானே சொல்லிடுறேன் பாட்டை. ஞாலம் கருதினும் கை கூடும். நீங்க சொன்னீங்கல்ல கூடும்,
அதே வரி பாருங்க, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இப்ப காலம் கருதி நல்ல டைம் பார்த்து எந்த இடத்துல அதை செய்யணுமோ அதை செஞ்சோம்னா என்ன நடக்கும்னாரு வள்ளுவர் சொன்னாரு, உலகத்தையே உங்களுக்கு வேண்டும்னு சொன்னாலும் உங்களுக்கு அது கை கூடும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலம் கருதினும் கூடும் அப்படின்னு போட்டாலே போதும், உலகத்தையே நீ வேணும்னு நினைத்தா கூட உனக்கு அது கூடும். ஆனா என்ன பண்ணிட்டாரு, அவர் எடுத்திருக்கிறதே 7 வார்த்தை 7 சீரு, அதுல எதுக்கு ஒரு சீரை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், கைங்கிறத சேர்க்கணும், காலம் கருதினும் கூடும்னு போட்டிருக்கலாம்ல. அந்த கை எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் காலம் கருதினும், உலகத்தையே நீ உனக்கு உள்ளார கொண்டு வரணும்னு நினைச்சா கூட ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். சரி, இது பாருங்க, இன்னும் நாலடியார் பாருங்க, விலங்கேயும் தம்மோடு உடனுறைதல் மேவும் கலந்தாரை கைவிடுதல் ஒல்லா. என்ன சொல்றாரு, நட்பை பத்தி சொல்றாரு. நட்புல ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் கூட தான் இடத்துல தன்னோட ஒரு குகையிலயோ ஒரு நீர்நிலையிலயோ ஆத்தங்கரையில கூட பழகிட்டு ஒன்னா இருக்குன்னு வச்சுங்களேன், அது கூட அதை விட்டு காரணம் இல்லாமல் பிரியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப மனுஷன் ஏன் இப்படி பிரியறான் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. விலங்கேயும், விலங்காக இருந்தால் கூட தம்மோடு உடன் உரைதல், தான் கூட உரைதல்னா வாழுதல், உடன் உரைதல் மேவும் கலந்தாரை விடுதல் ஒல்லா, விடுறத பத்தி நினைக்காது, ஒல்லான்னு நினைக்காதுன்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னா கைவிடுதல் ஒல்லா. பாருங்க, இங்கேயும் கையின்னா கையை பிடிச்சிட்டு இல்ல இந்த விலங்கு, கைவிடுதல்னா விடுதலை இன்னும் இதா சொல்றாரு அவரு, கைவிடுதல் வந்து நினைச்சு பார்க்காது. அப்படி இருக்கிறப்ப மனுஷனாகிய நீ இலங்கு அருவி தாய் இழி மலைநாட இன்னாதே பேயோடு ஆயினும் பிரிவு. இது ஒரு பயங்கரமான பாட்டுங்க. இது பேயோடு ஆயினும் பிரிவுன்னா நம்ம கூட வசிக்கிறது பேய் மாதிரி இருந்தா கூட அந்த பேயோட கூட நம்ம வந்து பிரிவை என்பதை நினைக்க கூடாதுன்னா அதுவும் வருத்தத்தை உண்டாக்கும். விலங்கு எப்படி தன் கூட இருக்கிறப்ப கைவிடுதலை நினைக்காதோ அது மாதிரி நம்மளும் யாராக இருந்தாலும் நட்பு பழகிட்டோம், அதனால அவனை வந்து நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அந்த கைங்கிறத நம்ம பல இதுல வருது. இது கை மாத்திரம் இல்ல, புலால் உண்ணாமை. நீங்க சமணர் நல்லா நீங்க அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புலால் மறுத்தல்ல 258ல செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பொருள் அப்படின்னா, செயிர்னா கன்ஃபியூஷன், அறியாமைன்னு வச்சுங்களேன். அறியாமையை பிரிந்த காட்சியார் தெளிவு உடையவர்கள் உண்ணார், எதை சாப்பிட மாட்டாங்க, உயிரின் பிரிந்த ஊன். மாமிசத்தை, ஒரு உடலிலே உயிர் பிரிந்த பிறம் இருக்கின்ற மாமிசத்தை மனிதர் அவர்கள் சாப்பிட, அறிவுடையவர்கள் தெளிவுடையவர்கள் சாப்பிட மாட்டார்கள்னு எழுதுறார் வள்ளுவர். ஆனா இதுல இடைச்சொல் என்ன போட்டார்னா, அங்க நம்ம இடைச்சொல் தலைன்னு பாத்துட்டு இருக்கோம்ல, இதுல தலைன்னு போட்டாரு. சாரி, அதுல கையின்னு பார்த்தா இதுல தலை. அதுவும் ஒரு இடைச்சொல் இல்ல, 2 இடைச்சொல், 2 இடைச்சொல்லும் தலை. இங்க பாருங்க, செயிரின் பிரிந்த காட்சியார்னு சொன்னா போதும், அறியாமையிலிருந்து பிரிந்த தெளிவுடைய அறிவாளர்கள் சொன்னா போதும். ஆனா செயிரின் தலை பிரிந்த காட்சியார்னாரு. சரி, அவங்க எதை சாப்பிட மாட்டாங்க, உயிரின் பிரிந்த ஊன். கரெக்டா இருக்கு, உயிரின் பிரிந்த ஊன்னா உயிரை விட்டு நீங்கிய மாமிசத்தன்னு. ஆனா உயிரின் தலை பிரிந்த ஊன்னர். அந்த தலைங்கிறது அந்த தலை கிடையாது, அதாவது உயிரை முதலாக கொண்ட அந்த மாமிசத்திலே உயிரை பிரிந்து விட்டால்னு அந்த தலைங்கிறது ஒரு இடைச்சொல், ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு இருக்கு. சமஸ்கிருதத்துல இலக்கணத்துக்கு பேர், அதுக்கு பேர் உபசர்க்கம்னு பேரு. நிறைய பெரிய புராணத்துல சிறப்பான ஒரு செய்யுள், கண்ணப்பனுடைய செய்யுள்ல ஒரு கண் வந்து ரத்தம் வந்தது, தன் ஒரு கண்ணை பிடுங்கி சிவபெருமானுடைய கண்ணை வைத்து அந்த ரத்தத்தை நிறுத்திட்டாரு. அப்புறம் கவனிச்சு பாக்குறாரு, இன்னும் ஒரு கண்ணுல இருந்தும் அவருக்கு வந்து சிவபெருமானுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத ஐயோன்னு ஒரு செகண்ட் தான் யோசிச்சாரு, பதறினார். அப்புறம் எனக்கு தான் மருந்து தெரியுமே, என் கண்ணை பிடுங்கி உன்னுடைய கண்ணுல வச்சா ரத்த ஓட்டம் நின்னு போயிடுது அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, மற்றை கண் குருதி பொங்கி மண்டு, இன்னொரு கண்ணுல மண்டுனா அதிகமா வழிஞ்சிட்டு இருக்கு, மற்ற இதனுக்கு அஞ்சேன். இப்ப நான் முதல்ல பயப்பட்ட மாதிரி இப்ப பயப்பட மாட்டேன், மருந்து கை கண்டேன்.
மருந்து கண்டேன்னு சொன்னா போதும். எனக்கு தெரியும் கண்டேன், மருந்து எனக்கு இருக்கு, இன்னொரு கண் இருக்குன்னு. மருந்து கை கண்டேன்னா பயம் இல்லாம உறுதியா சொல்றேன், என்கிட்ட இன்னொரு கண் இருக்கு, இன்னும் உண்டு ஒரு கண், நான் கண்ணை இடந்து அப்பி உன்னுடைய நோயை தீர்ப்பேன்னு சொல்றப்ப அங்கேயும் சேக்கிழார் கைங்கிற ஒரு ஒரு வார்த்தையை போடுறாரு. இங்க நீங்க சொன்ன மாதிரி நாடிய பொருள் கை கூடும் என்பது அந்த கூடுதலை சிறப்பித்து வருகின்றது. இங்க கண்டேன் என்கிறது சிறப்பித்து சொல்றாரு சேக்கிழார், கை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால அது சிறப்பு தான் அந்த அந்த கை என்பது இடைச்சொல். இப்போ அதுக்கு அப்படியே அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்ப்போம். நாடிய பொருள் கை கூடும், ஞானமும் புகழும் உண்டாம். ஆமா, புகழும் ஆர்டர் மாறின மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப நம்ம முதல்ல ஒரு இல்லறம், அப்புறம் தான் துறவரம். இல்லறம் முடிச்சவங்க தான் துறவரத்துக்கு போவாங்க. அதுதான் அவர் ஆர்டர். சோ இல்லறம், துறவரம், இம்மை, மறுமை, இப்படி முதல்ல என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குன்றதான் நம்ம வழக்குல பேசிக்கிட்டு வரோம். அப்படி பார்த்தா முதல்ல புகழ் வரணும், அதுக்கப்புறமா தான் ஞானம் வரணும். இவர் ஏன் ஞான புகழும் உண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு? கரெக்ட். பொருள் வந்ததுன்னா ஈகை செய்வோம், ஈகை வந்ததுன்னா புகழ் உண்டாகும். அது அது ஒரு இது. அதன் பிறகுதான் ஒரு ஒரு வாழ்க்கையில நிலைமை படித்து ஞானம் கல்வி அறிவு உண்டாகும், கல்வி அறிவினாலே ஞானம் உண்டாகும். இந்த இரண்டும் கிடைக்கும்னு ஒண்ணு ஒத்துக்கிட்டோம்னா, இரண்டிலே எது பெருமை வாய்ந்தது அப்படின்னா கல்வியால் கிடைக்கின்ற ஞானம். ஏன்னா அந்த ஞானத்துலதான் பின்னால சொல்ல போற வீடு சொல்றாருல மோட்சம், அதுவும் அந்த ஞானத்தினாலதான் கிடைக்குது. பொருளினால புகழ் உண்டாகும், புகழினாலே புண்ணியங்கள் உண்டாகும். தர்மம் செய்யறதுனால அந்த புண்ணியத்தினால நமக்கு இன்னொரு நல்ல பிறவி கிடைக்கும், அதுலயும் புகழ் பொருள் எல்லாம் கிடைக்கும். உண்மைதானே இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வேறொரு லெவல்ல ஞானம் பயன்படுவதனால மேபி அந்த தலைமை பண்பை பயனை கருதி ஞானத்தை முதலிலும் புகழை இரண்டாவதிலும் போட்டிருக்கலாம். அப்படியே பார்த்தா கூட ஞானமும் புகழும் அப்படின்னு ஒரு ஒருமையில எல்லாம் சொல்லிருக்காங்க. மறுபடியும் அதே சிங்குலர் புகழ் உண்டு, உண்டுன்னு போட்டு கிடைக்கும், புகழும் கிடைக்கும்னா அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எல்லாம் ப்ளூரல் எல்லாம் சொல்லியிருக்கணும். ஆமா, ஒண்ணுதான் கிடைக்குமா? அதாவது என்ன ஆக்சுவலி எப்படி இருக்கணும்னா, ஞானமும் புகழும் உல அப்படின்னு போட்டிருக்கணும் அவரு. உல அப்படின்னு உண்டு என்பது சிங்குலர், உல என்பது ப்ளூரல். கரெக்ட் தான். ஞானம். ஆமா, அது அது எப்படி படிக்க இப்ப எழுதிட்டாரு அவரு. எழுதிட்டா இதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னா, ஞானமும் உண்டு புகழும் உண்டு அப்படின்னு அந்த உண்டை ஒரு ஒரு வார்த்தைக்கும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த இலக்கண பிழை இருக்காது. இல்லைன்னா ஞானமும் புகழும் உல, அப்ப 8 பொருள்கள் இங்கு உள்ளன உள்ளனன்னு இருக்கிறதுக்கு பதிலா அவர் உண்டுன்னு போட்டாரு. அது திருக்குறளையும் அதுக்கு இருக்கு. நத்தம்போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிதுங்கிற இடத்துல நத்தம்போல் கேடு வித்தகர் கல்லால் அரிது, உலதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது அப்படி தனித்தனியா பிரிச்சோம்னா, இப்ப ரெண்டு நிகழ்ச்சியை வள்ளுவர் சொல்றாருன்னு வச்சுங்களேன். அதுல அரிதுன்னு போட்டிருக்காரு. அரிதுன்னு இருக்கக்கூடாது. 2 பொருள் வர்றப்ப அரியணன் இருக்கணும். அரியணங்கிறதுக்கு பதிலா அரிதுன்னு சிங்குலர்ல போட்டா என்ன பண்ண, அப்ப நான் சிங்குலர்ல போட்டுருக்கேன், நீ ஒண்ணுக்கும் அந்த இதை எடுத்து படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஞானமும் உண்டாகும் புகழும் உண்டாகும்னு படிச்சுக்கணும். ஆமா, அதான் இப்ப பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு. இப்போ நம்ம 2வது லைன் போவோம். வீடு உயர் வழியதாக்கும். அதாவது வீடுன்னா நீங்க இந்த மோட்சம் பத்தி சொல்லியிருக்கீங்க. மோட்சம், ஆமா. அப்படியே அதுக்கு என்ன உயர் வழி வீடுன்னு மட்டும் சொன்னா போறாதா? கரெக்ட். என்னன்னா இது நீங்க ஒரு வைணவ நூல்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அர்த்தம் ஈஸியா புரியும். வீடு என்பது எல்லாவற்றையும் விட்டு கிடைக்கின்ற மோட்சம். உயர் வழியது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய சித்தாந்தத்திலே இந்த
விரசை நதின்னு ஒரு அவங்க அந்த அந்த இறந்தவர்களுடைய ஆன்மா செல்லுகின்ற வழி வந்து உயர் வழி எதுன்னு பேர் அதுக்குன்னா மேல விண்ணுலகத்திலே போறது. அதுல 5வது நாள் எங்க, 8வது நாள் எங்க, 10வது நாள் எங்கன்னா அவங்க ஒரு இது வச்சிருக்கிறாங்க. ஒரு இது அந்த அந்த விரசை நதியிலே கடந்து சென்று அந்த அந்த பெருமாள் இருக்கின்ற வைகுண்டத்தை அடைகின்ற ஒரு ஒரு இது. அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்மா செல்ல இருக்கின்ற உயர் வழியையும் அது கொடுக்கும், எல்லாவற்றையும் விட்ட பற்றற்ற மோட்சத்தையும் அது அது கொடுக்கும். 2யும் கொடுக்கும்னு சொல்றாரு. வீடும் அதற்குரிய உயர் வழியதையும் கொடுக்கும் சொல்றாரு. சும்மா ஒரு எம்பசைஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி வீடுன்னு போட்டிருக்கலாம். அவங்க செல்கின்ற அந்த ஆன்மா செல்கின்ற வழியையும் அந்த அந்த ஆன்மாவுக்கு உரியதாக்கி கொடுக்கும்ங்கிறார். ராமனுடைய தோல்வழியை கூறுவர்களுக்கு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வேரியம் கமலை நோக்கும். இப்ப வேரியன்றதுக்கு நீங்க சொன்னீங்க நறுமணம் உள்ள இல்ல தேன் உள்ள. சோ அந்த கமலை அந்த தாமரைன்னு சொல்றீங்க. ஆமா. நறுமணம் இல்லாத தாமரை எங்கேயாவது இருக்கா? ஏன் அது இல்ல இல்ல. அப்போ அது எதுக்கு நறுமணம் உள்ள ஒரு தாமரைன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? என்னன்னா வேரியங் கமலை நோக்கும் கரெக்ட் தான். இப்ப கமலைன்னா கமலப்பூ, தாமரைப்பூ, தாமரைப்பூவில் இருக்கின்ற மகாலட்சுமியை குறிச்சு அது அந்த வார்த்தை மாத்திரம் வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு. தாமரைப்பூ அந்த தாமரைக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு. வேரியங் கமலை நோக்கும், சிறப்புடைய வளம் நிறைந்த ஒரு 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 பொதிய ஒரு ஒரு நீர்நிலையிலே அழகும் எல்லாம் நிறைந்த தாமரை அப்படின்னு நிறைந்த தாமரையில் இருக்கின்ற மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாரு. திருமகள் வைகுவதற்கு சிறந்த இடம், நல்ல வளமுடையதாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அந்த மகாலட்சுமி நோக்குகின்றார்ல, நோக்குன்னா இப்ப அடுத்த வார்த்தை நீங்க சொல்ல போறீங்களா, வேரியங் கமலை நோக்கும். இந்த ராமனுடைய புகழை படிக்கின்றவர்களுக்கு மகாலட்சுமி பார்ப்பால், அவருடைய அருள் கடாட்சத்தை அருள் கண்களை பார்ப்பால்னு இருக்குல்ல. அப்படி நோக்கப்பட்டோரும் எப்படி இந்த தாமரை இருக்கின்ற இடத்திலே அழகும் வன்மையும் நறுமணமும் சிறப்பும் வளமையும் இருக்கின்றதோ அந்த மாதிரி அந்த நோக்கப்பட்ட இடமும் சிறந்த வளமையும் இருக்கும் என்று ஒரு 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 பேரல் கம்பாரிசனுக்கோசரம் அவர் வந்து சொல்கின்றார். தாமரை இருக்கின்ற இடம் சிறப்புடையது மாதிரி அந்த அந்த நோக்கப்பட்ட அந்த நபரும் இது சிறப்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கமலை நோக்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட கடைக்கண்ணால் நோக்குன்ற மாதிரி வருது இல்லையா? ஆமா ஆமா. அப்போ ஏன் ஒரு கடைக்கண் பார்வை மட்டும்தானா கிடைக்கும்? அது தப்பா நினைக்காதீங்க. காதலியின் பார்வையை தான் கடைக்கண்ணால் சொல்லுவாங்க. சாமி கிட்ட போனா முழு பார்வை நம்ம மேல பட்டா சந்தோஷம் தானே. நோக்கும் கடைக்கண்ணால் நோக்குன்ற மாதிரி வருது. அது அது என்னன்னா, சரி நீங்க 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 என்ன என்ன உங்க பாயிண்ட் என்னன்னா, கடைக்கண்ணாலே இப்ப பார்க்கறது போல நல்ல பார்க்கலாமே, பார்க்கறது என்ன நிறையவே வருமே. நிறைய நிறைய இருக்குமே. கரெக்ட். ஆனா இங்க நோக்கும் என்பதற்கு ஒரு 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 காரணம் இருக்கு. இந்த அழகிய தாமரை மலரில் இருக்கின்ற மகாலட்சுமி இந்த ராமனுடைய தோல்வழியை கூறுவோர்களுடைய முகத்தையும் மனசையும் நோக்கும்னு இருக்குல்ல. எதுக்கோசரம் நோக்குது அப்படின்னு சொன்னா, எப்படா நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யார் மகாலட்சுமி நினைக்கிறாளாம், இதையே பார்த்துக்கிட்டே இருந்து இவனுடைய கதவு எப்ப திறக்கும், இவனுடைய வீட்டுள்ள நம்ம எப்ப போலாம், இவனுடைய மனசு எப்பொழுது செம்மையாக இருக்கின்றது, அந்த மனசிலே போய் அமர்ந்து கொள்ளலாமா என்று என்ற எண்ணத்திலே நோக்கி கொண்டிருக்கிறாளாம். நீங்க அப்படி பார்க்கணும். நீங்க ஒரு ஒரு அந்த நோக்கத்துக்கு அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ஒரு ஒரு வார்த்தை வருது இல்ல. அந்த 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 நோக்குதல் அப்படின்னா, அண்ணலும் பார்த்தால் அவளும் பார்த்தாலும் எழுதிக்கலாம்ல கம்பன்.
ஏன் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் ஏன் போட்டான்னா ஆராய்ந்து பார்த்தலுக்கு நோக்குதல்னு பேர். இங்க என்ன ஆராயிறாங்க இந்த மகாலட்சுமின்னா, இப்ப நீங்க ஒருத்தவங்க இந்த ராமனுடைய கதையை ஒருத்தவங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இந்த நோக்குதல் என்பது இந்த ராமனுடைய கதையை தோல்வழியின் புகழை சொல்பவர்களை எப்படி நாம் அடையலாம் என்று எண்ணி நோக்கி கொண்டிருக்கின்றாலாம். எப்படி பாருங்க, இப்ப வேரியங் கமலை நோக்கும் அப்படின்னா இவனை எப்படி அடைவது என்று அவனையே பார்த்து கொண்டிருக்கின்றாலாம். இதுக்கு இதே இதுக்கு ஒரு குரலும் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும். அறக்கடவுள் நோக்கும்னா பார்க்கும் தானே. அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, ஆற்றுன்னா வழி. அந்த கதம் காத்து, கதம்னா கோபத்தை, எவன் ஒருவன் கோபத்தை காக்கின்றானோ அவன் கதம் காத்து பின்பு கற்று நல்லா படிச்சுட்டு அடங்கல் தலைக்கணம் இல்லாமல் அடங்கி அமைதியாக இருக்கின்றானோ ஆற்றுவான்னா வழி. அவன் இருக்கிற இடத்துக்கு வழியை என்ன பண்ணுவாளாம் இந்த அறக்கடவுள், எப்படா நம்ம அங்க போய் அவன் இருக்கிற இடத்திலே நுழைந்து அவனிடம் நம்முடைய அருளை காட்டுவது என்று யோசித்து கொண்டிருப்பானாம். கதம் காத்து கற்று அடங்குவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அப்ப பார்த்தலுக்கு ஒரு காரணம் என்னன்னா அங்கே நுழைந்து அவனிடத்திலே இருக்க வேண்டும் என்பதனால பார்க்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த தாமரை பூவில இருந்து பார்த்தாலும் சரிதான், இல்ல தாமரை பூவில இருந்து அவ பார்த்து கொண்டிருப்பது அவனுடைய இருக்கின்ற இடத்தை போய் அவனுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனை சிறந்த செல்வந்தனாகவும் தன்னுடைய அருளுக்கு உடையவனாகவும் ஆக்குவதற்காக நோக்கி கொண்டிருக்கின்றாள்னு பார்த்தா நோக்குதல்ல பழுது இல்லை. வேரியன் கமலை நோக்கும். இப்போ இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வீடு செல்வமும் ரெண்டும் கிடைக்கும், தட் இஸ் நம்முடைய மோட்சமும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் மாதிரி சொல்ல வரீங்க. அது எப்படி ரெண்டும் வெவ்வேறு ஒரு பொருள். இப்ப நான் மோட்சம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு செல்வம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இல்ல செல்வம் கிடைக்கும்போது நான் மோட்சம் போக முடியும். சோ இது ரெண்டு முரண்பட்டதாக இருக்கக்கூடிய பொருள் ரெண்டும் எப்படி சேர்த்து கிடைக்கும்? ரெண்டும் இப்ப ஆப்போசிட் பர்சனாலிட்டி. மனிதனுடைய இயல்பு என்னன்னா சில சமயம் ஒன்றை விரும்புகின்றான், சில சமயம் இன்னொன்றை நாடுகின்றான். நாடிய பொருள் கைகூடும் என்பதனால ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பொருள்களாக இருந்தா கூட, இப்ப நான் இறைவனுடைய விருப்பம் இல்லாம நானே என்னுடைய சொந்த முயற்சியில செய்யறேன்னு வச்சுங்களேன், எனக்கு பொருள் வேணா பொருள் தான் கிடைக்கும். அடக்கம் இருந்தா அடக்கம் தான் வரும், ஞானம்னா ஞானம் தான் வரும். ஆனா இறைவன் கொடுப்பது இந்த ராமன் கொடுப்பதனால நீ ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நாடிய பொருள்களாக இருந்தா கூட உனக்கு கிடைப்பதற்கு முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்றுக்கொன்று மறுதலையாக இருந்தாலும் நாம் நாடினோம்னா ராமர் பரவாயில்லப்ப, ராமர் கேட்க மாட்டாரு, டேய் உனக்கு பொருளும் கேட்கிற மோட்சமும் கேட்கிறேன்னு கேட்க மாட்டாரு. நீ பொருள் கேட்டா எடுத்துக்கோ, மோட்சம் கேட்டா அதையும் எடுத்துக்கோன்னு கொடுத்துருவாரு. அப்போ இப்ப இந்த ராமனுடைய தோல்வெளி கூறுறவங்களுக்கு இந்த இரண்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அறம் இன்பம் மத்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடைக்காதா? அது கரெக்ட். ரெண்டு மொத்தம் 4 வேணுங்கிறப்ப 2 தானே சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ரெண்டும் கிடைக்காதா? அது என்னன்னா திருக்குறளுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா நடுமத்தில பொருள் இருக்கு. பொருள் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்னா அதுக்கு அந்த பொருளை வைத்து கொண்டு நம்மால அறத்தை செய்ய முடியும். முதல்ல அறத்தை போட்டாரு. அந்த பொருளை வைத்து கொண்டு நமக்கு வேண்டிய இன்பத்தை நம்ம அடைய முடியும். அதனால பொருளுக்கு அப்புறம்
இன்பத்தை போட்டாரு. அப்ப பொருள் என்பது டச்சிங் எது கூட டச்சிங்ல இருக்கு? அறத்து கூடயும் டச்சிங்ல இருக்கு, இன்பத்து கூடயும் தொடர்பு இருக்கு. அப்ப பொதுவா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொருள் வந்துடுச்சுன்னா நீங்க நல்ல வழியில நல்லவர்களாக இருந்து பொருள் சம்பாதிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அறமும் உங்களுக்கு உங்கள் வசப்படும், இன்பமும் உங்கள் வசப்படும் சொல்றாரு. குறள் நம்பர் 760ல நான் சொல்றேன் குறள் 760ல ஒன்பொருள் காழ்ப்ப ஏற்றியாருக்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. இரண்டுன்னா என்ன? பொருள் வந்துடுச்சு, ஒன்பொருள். அது ஒன்பொருள் என்ன? நிறைய பொருள். காழ்ப்ப ஏற்றியாருக்கு 760 காழ்ப்ப ஏற்றியாருக்குன்னா குற்றமில்லாமல் சம்பாதித்தவர்களுக்கு எண்ணப்படும் பொருள்களாகிய ஏனைய இரண்டும் ஒன்றாக வந்து சேரும். அப்ப பொருள் வந்துடுச்சுன்னா எண்ணப்படுகின்ற மீதி இரண்டு பொருள் எது? அறமும் இன்பமும். அதனால அந்த அறமும் இன்பமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால இப்ப நாடிய பொருள்ல வந்து இப்ப நாடிய பொருளாக இருக்கட்டும், இந்த மகாலட்சுமி பார்த்ததுனால கிடைக்கின்ற பொருள் வேரியன் கமலை நோக்கத்திலேயா இருக்கட்டும், அந்த பொருள் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அறமும் இன்பமும் நமக்கு கிடைத்திடுங்கிறதுனால அது தனியாக வெளிப்படையாக சொல்லவில்லை. இது நாலடியார்ல ஒரு பாட்டு நம்பர் வந்து 114ல இதோட கிளியரா இருக்கு. என்ன பாருங்க, வடிவில நீங்க சொன்னதுல 3 இருக்குன்னு சொல்லுவீங்க, அறம் பொருள் இன்பம்னு. ஒன்னதானே பொருள் தானே இவர் சொல்றாரு அப்படின்னா, வடிவிலா வையத்து மன்னிய மூன்றில், அறம் பொருள் இன்பத்துல மூன்றிலே நடுவன எய்த, நடுமத்தில் இருக்கிறது என்ன? பொருள். நடுவன எய்த இரு தலையும் எய்தும். மீதி ரெண்டு பக்கத்துல இருக்கிறது ரெண்டும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கிற நாலடியார். இரு தலையும் அறமும் இன்பமும் வந்துரும். ஆனா நடுவன எய்தாதான், நடுமத்தில் இருக்கிற பொருள் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நடுவன எய்தாதான் என்ன கிடைக்கும்னாரு? எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர்னாரு. ஏன்னா நடுமத்துல இருக்கிற பொருள் கிடைக்கலன்னா அறமும் செய்ய முடியாது, உங்களால இன்பமும் அடைய முடியாதுன்னாரு. அதனால நடுமத்துல இருக்கிற பொருளுக்கு இங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுனால மீதி ரெண்டும் தானாகவே கிடைத்து விடும்னு நம்ம வந்து இப்ப பொருள் கொள்ளலாம். நீங்க சொன்ன இதே திருக்குறள்ல பார்க்கும்போது அறம் பொருள் இன்பம் அதுதான் அந்த ஒரு ஆர்டர்ல வருது. ஆனா இவரு பாட்டுல எப்படி அர்த்தமாகுதுன்னா, முதல்ல அந்த இன்பம், அப்புறம் அறம், வீடு, பொருள், இப்படி ஒரு மறுபடியும் ஆர்டர் மாதிரி இருக்கு. கரெக்ட். மூணாவது இதுல வீட போட்டாரு, அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பாக்குற பொருள் கிடைக்கும்னு சொல்றாரு. அது ஆமா ஒரு ஆர்டர் அதுவும் மாறிதான் இருக்கு. அது என்னன்னா, இலக்கியத்துல பாட்டு எழுதுறவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. என்ன லிபர்ட்டி அப்படின்னா, வரிசை கிரமமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு வள்ளுவர் வந்து ஒரு இறைமாட்சிங்கிற அதிகாரத்துல எந்த அரசனுக்கு என்னென்னலாம் வேண்டும், இறைன்னா அரசன், இறைமாட்சி 381ல அரசனுக்கு வேண்டியதெல்லாம் எதையெல்லாம் வைத்திருந்தால் அரசன் சிறப்புடன் இருப்பான் அப்படின்னு ஒரு 6 பட்டியல் போடுறாரு. அதுல நீ பாருங்களேன், அதுல ரொம்ப கிளியரா இருக்கு. அதுல எடுத்தோடனே என்ன ஆரம்பிக்கிறாருன்னா படை. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு அரசனுக்கு முதல்ல படைய வேணும். அரசனுக்கு முதல்ல வேண்டியது நாடு. ஒரு நாடே இல்லாம அவன் காட்டுல இருந்தான்னு வச்சுங்க, என்ன பிரயோஜனம்? நாடும் நாட்டு மக்களும் இருக்கணும். அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டிய உணவு பொருள் எல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ உள்ளுக்குள்ளாரே அதை அதிகாரம் பண்ணுவதற்கு ஒரு அமைச்சர் இருக்கணும். அப்புறம் வெளிநாட்டுல இருந்து படைகள் வந்து அதை காப்பதற்கு அரண் இருக்கணும். அப்புறம் படை இருக்கணும். நீங்க ஒரு லாஸ்ட்ல தான் அது, அட்லீஸ்ட் லாஸ்ட் பட் 1ல நீங்க வச்சிருப்பீங்க அத. ஆனா இவர் என்ன பண்ணாரு பாருங்க, படைன்னு எடுத்த உடனே போட்டாரு படை. அப்புறம் தான் குடியினர். குடின்னா நாடும் நாட்டு மக்களும். கூழ்னா உணவுப் பொருள், உணவும் உணவுப் பொருளும் மற்ற பொருள்களும். அமைச்சு,
நட்பு நட்புங்கிறது கடைசியா இருக்கும். மத்த நாட்டு அரசர்களோட நட்பு கொள்ளுதல்ங்கிறது கடைசியா இருக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்ப இந்த 6 பொருளையும் எந்த ஆர்டர்லயும் கொடுக்காம எடுத்தோடனே படைன்னு போட்டாரு. என்னன்னா இலக்கணத்துக்கு ஏத்த மாதிரி சில சமயம் இந்த வார்த்தைகள் அமைக்க வேண்டியதுல ஆர்டர் அவர் சொல்லனாலும் காமன் சென்ஸ்ல நம்ம அந்த ஆர்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு. அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு லைன் முடிச்சிட்டீங்க. வேரியங் கமலை நோக்கும் வீடுயர் வழியதாக்கும் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்தது அவர் அரக்கர்களை பத்தி ஆரம்பிக்கிறாரு. நீடிய அரக்கர் அழிஞ்சு போகக்கூடிய அரக்கருங்க. நீண்ட ஆயுள உடையன்ற மாதிரி எனக்கு தோன்றது. அவ்வளவு அரக்கருக்கு அது தேவையா? நீண்ட ஆயுள உடைய அரக்கர்னு சொல்லணுமா? கண்டிப்பாக நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன, ராமருடைய அவதாரமே இந்த அரக்கர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது தான். அதுல போய் போற அரக்கருக்கு நீண்ட ஆயுளுடைய ஏன் சொல்லணும்? கரெக்ட். அழிய போறவர் தான், அழிப்பதற்காகத்தான் ராமன் வருகின்றார். அந்த கதையை சொல்றப்ப நீடிய அரக்கர் அப்படின்னு அவரு எப்படி சொல்லியிருப்பாரு? அப்ப அவர் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, இவர்களுடைய வாழ்க்கை நீடிய அரக்கர்கள் கிடையாது. இப்ப டக்குன்னு அழிய போற வாழ்க்கை தான். அநேகமா ராமன் பிறந்த 34 வயசுல இந்த வார் நடக்குது. அதோட 34 வருஷத்துல இறக்க போறாரு ராவணன். அப்ப நீடிய என்னன்னு போட்டோம்னா, நீடிய வரத்தை உடையன்னு நம்ம படிக்கணும். இந்த ராவணன் கதை என்ன ஆகுதுன்னா, பெரிய தவம் பண்றான். தலையெல்லாம் வெட்டி போட்டு நெருப்புல போட்டு எனக்கு என்னை யாருமே வெல்லாத வீரம் வேணும், எனக்கு வலிமை வேணும், பல கோடி வருஷங்கள் நான் உயிருடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுடையும் மற்ற தேவர்களுடையும் வரன் கேட்கிறாங்க. அந்த தவத்தினுடைய சிறப்பை பார்த்து எல்லா கடவுள்களும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்துடுறாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நீடிய ஆயுள அவர் மீன் பண்ணல, நீடிய ஆயுளை உடைய வரத்தை மீட் பண்றாரு. வரத்துக்குதான் நீடிய நீங்க வாழ்நாள் நீடியது இல்ல, வாழ்நாள் நீண்டிருக்கும்படி கொடுக்கப்பட்ட வரம், அந்த வரத்தை உடையவர்கள். அது ரொம்ப கிளியரா பின்னால கம்பெனி இந்த பாயிண்ட கிளாரிஃபை பண்றாரு. எங்கன்னா யுத்த காண்டத்துல பாத்தீங்கன்னா, முக்கோடி வாழ்நாளும், முக்கோடின்னு என்ன, 3 கோடி வருஷம் வாழ்கின்ற ஒரு வாய்ப்பும், முயன்றுடைய பெருந்தவமும், நல்ல எதெல்லாம் கிடைக்கணுமோ அதுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு தவமும், முயன்றுடைய பெருந்தவமும், முதல்வன் முன்னால் எக்கோடி எவராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும். உலகத்துல எந்த கோடியில இருந்து வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லிய என்று கொடுத்த வரமும்ங்கிறார் பாருங்க. வரம் தான் அந்த முக்கோடி வாழ்நாள். அவர் உண்மையில வாழ்நாள் கிடையாது. நீ வரம் கொடுத்தாலும் என்ன ஆச்சு, ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி கொடுத்த வரம் நீ நல்லவனா இருந்த வரைக்கும் தான் அந்த வரம் எல்லாம். நீ என்னைக்கு தப்பு பண்ண ஆரம்பிச்சியோ அந்த வரம் உன்னை கை விட்டுட்டு போயிடும். கெட்ட பாத்திரத்துல நல்ல பால் இருக்காது. உனக்கு அது தெரியாம நீ நடிச்சிட்டு இருக்கிற, வரம் உன்ட்ட எல்லாம் போயிட்டு உன்னை விட்டுன்னு சொல்றதுனால வரம் இருந்தது அவன்கிட்ட. அந்த வரத்துல நீடிய வாழ்நாள் இருந்தது. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும், முதல்வன் முன்னால் எக்கோடி எவராலும் வெல்லப்படா என கொடுத்த வரம் இருந்தது. அதனால நீடிய வாழ்நாளை உடைய அந்த வரம் இருந்தது. அதனால அந்த நீடியன் போட்டார் அந்த இதுல. நீடிய அரக்கர் சேனை, அரக்கர்னு வந்த அப்புறம் அது என்ன சேனை? சரி, கரெக்ட். நீடிய அரக்கர் சேனைன்னா நீங்க தெரியலையா போட்டது? சரி, அதாவது ரெண்டு வகையா அதை நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னால இந்த விகுதியை சேர்த்துங்க. இப்ப பாருங்க, அரக்கரும் சேனையும்னு படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா நீடிய வாழ்நாளை உடைய நீடிய வாழ்நாளை வரமாக பெற்ற அந்த ராவணனும் அவனுடைய சேனையும்னு படிக்கலாம் ஒரு பொருள். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீடிய அரக்கர்
சேனை அப்படின்னா அந்த பின்னால நீங்க நீருபட்டு ஒழியன்னா அந்த சேனையை தானே சொல்றாரு, அரக்கர்களை சொல்லவில்லையே. அப்படின்னா நீடிய அரக்கரும் நீடிய வாழ்நாளையுடைய ராவணன், இந்திரஜித் முதலிய அரக்கர்களும், கும்பகர்ணன் முதலிய அரக்கர்களும் அவர்களுடைய சேனையும் நீருபட்டு ஒழிய சாம்பலாக அப்படின்னு ஒரு 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 பொருள். அது நீருபட அப்படின்னு சொல்றது நீருபட்டு ஒழிய அப்படின்னு ஒரு நீரு இதே சாம்பலாக போறாங்க. அப்புறம் அதெல்லாம் நீருபட்டு ஒழிய. அதாவது அந்த கம்பனுடைய அந்த கோபம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என் பெருமாட்டி சீதையை இந்த அரக்கர்கள் எல்லாம் கொண்டு போய் சிறை வச்சுட்டாங்களே அப்படின்னு சாம்பலாயிட்டுன்னு சொன்னாலே போதும். அந்த அந்த நீடிய வாழ்நாளை வரமாக கூடிய அந்த அரக்கனும் அவனுடைய சேனையும் சாம்பலாக அப்படின்னா போதும், நீராகன்னு போட்டா போதும், நீரு பட்டுன்னு போட்டா போதும். நீரு பட்டு ஒழிய அப்படின்னா எவனாவது ஒரு மந்திரவாதி நாளைக்கு அந்த சாம்பல்லாம் ஒன்னா எடுத்து வச்சு திருப்பியும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உயிரை கொடுத்து இந்த அரக்கர்கள்லாம் திரும்பி வந்துருவாங்களோன்னு பயந்து அந்த சாம்பலை மாத்திரம் அது சாம்பல் கூட இல்லையா, அதையும் கொண்டு போய் கடல்ல கரைச்சு அதையும் ஏதாவது பண்ணி டெஸ்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிட்டாராம். இன்னுமே எந்த காரணத்தை நீங்க நெருப்புல வெந்த சாம்பல் திருப்பியும் பழைய விறக ஆகாது. அதனால சாம்பல் ஆயிட்டான்னு சொன்னாலே அந்த பழைய அரக்கர்கள் போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒண்ணு நடந்து என்ன பண்றது அப்படிங்கறதுனால அந்த அந்த சாம்பலாகி அந்த சாம்பலும் ஒழிஞ்சு போச்சான், நீரு பட்டு ஒழிய. இது லைட்டர் வெயின்ல ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பட்டாபிஷேகம் நடந்தது இல்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த பட்டாபிஷேகம் பாட்டுல பாத்தீங்கன்னா ராமருடைய பேர் அதுல இருக்காது. அந்த பட்டாபிஷேகத்தை கடைசி பாட்டுல வசிஷ்டனே வாங்கி முனைந்தான் மௌலின்னு இருக்கிற இடத்துல அரியணை அனுமன் தாங்க அப்படிங்கிற பாட்டுல பட்டாபிஷேகம் ராமருக்குங்கிற வார்த்தையை விட்டுருப்பாரு கம்பன். எதனாலன்னு கேட்டாங்களாம். நான் ராமன் எழுதுற நேரத்துல பாட்டை நீட்டிட்டு போறப்ப இன்னொரு கைகை இன்னொரு தடவை எனக்கு ஒரு வரம் இருக்கு, அந்த ராமன் கொடுக்க பட்டாபிஷேகத்தை நிறுத்தின்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னா சீக்கிரமா அந்த பட்டாபிஷேக பாட்டை நான் எழுதிடணும் அப்படின்னு சொல்லி ராமரை சாய்ஸ்ல விட்டாருப்பாங்க. ராமங்கிற வார்த்தை அதுல கிடையாது. அந்த மாதிரி அந்த 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 பயமும் நெருப்பு அந்த வெறுப்பு இருக்கிறதுனால இந்த அரக்கர்கள் சாம்பல் மாத்திரம் ஆகல, நீருபட்டு ஒழிய, கண்ணிலே காணாத சாம்பலும் ஒழிஞ்சு போச்சுன்னு போட்டிருக்காரு. நீருபட்டு ஒழிய. அப்போ நீருபட்டு ஒழிந்த பின் வாகை சூடுதலை ஒழிய வாகை சூடல் என்பது ஒரு தவறு மாதிரி வருது. சேர்த்து படிக்கிற இடத்துல நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு ஒழிய வாகைன்னா வெற்றிக்குரிய பூ, வாகை சூடிய, ஒழிய வாகை சூடிய அப்படின்னு சொன்னா அந்த வாகை சூடியது ஒழியதுங்கிற மாதிரி அந்த மாதிரி வருது. அது 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 என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 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 வரி படிக்கிறப்ப ஒரு ஒரு காரணம் ஒரு காரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மருந்து தின்ன நோய் தீர்தல்னு வச்சுங்களேன். மருந்து சாப்பிடுறோம் நம்ம, நோய் தீர்தல். நோய் தீர்தலுக்கு எது காரணம்? மருந்து சாப்பிடுறது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா வாகை சூடுதல், வெற்றி வாகையை சூடுதல்ங்கிறது செயல். வெற்றி வாகையை சூடுவதற்கு என்ன காரணமா இருந்தது? நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிந்தது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிந்ததால் ஒரு செயல் நடக்குது. வெற்றி மாலையை சூடப்பட்டது, ராமருக்கு சூடப்பட்டது, வாகை சூடிய அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஒழியன்றது வாகைக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி வாகைக்கு இல்லைன்னு வச்சுக்கணும் நம்ம. அது எப்படி அதுல முன்னால இருக்கிற சேர்க்கணும் அப்படின்னா எது காரணம் எது காரியம்னு பாத்தீங்கன்னா காரியத்துல கொண்டு போய் அதை ஒட்டிட்டீங்கன்னா சரியா போயிடும். இப்ப இந்த சிலை ராமன் அப்படின்னு வருது. ஆமா, அதாவது வில்
சிலைனா வில்லு இல்லையா? எது அந்த சிலைனா வில்லு? ஆமா, சிலைனா சிலைனா வில்லு. வில்லு. ஆமா. ஆனா ராமனுக்கு நிறைய அந்த என்ன சொல்றது அஸ்திரங்கள் எடுத்து போனார். அந்த பிரம்மாஸ்திரம், அப்புறம் படைங்க இருக்கு, எவ்வளவோ இருக்கு, கூடதான் இந்த வில்லையும் எடுத்து போனார். ஆனா அந்த வில்லை மட்டும் ஏன் அது போற்றி போகணும்? சிலைராமன் ஏன் சொல்லணும்? அவர் எவ்வளவோ ஒரு இதெல்லாம் எடுத்து போயிருக்கிறார், ஆயுதங்கள்லாம் எடுத்து போயிருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பாட்டுல இந்த வரி வந்து ரொம்ப சிறப்புடைய வரியை கருதுறாங்க. என்னன்னா, சிலை என்பது நீங்க சொன்ன மாதிரி வில்லு. ஏன் அந்த ஒரு ஆயுதத்தை மாத்திரம் அவர் வந்து சொல்லி ராமனுடைய வில்லையுடைய ராமனுடைய தோல் வழியை புகழ்ந்து கூறுபவர்களுக்குன்னு சொல்றப்ப வில்லை எதற்கு குறிப்பிட்டு சொன்னாருன்னு சொல்றாரு. நான் 2 காரணம் சொல்றேன், நல்ல கவனிங்களேன். வாகை என்பது வெற்றி பெற்றவர்கள் அணிகின்ற பூ அல்லது அந்த பூக்களை வைத்துக் கொண்டு கட்டப்பட்ட மாலை. ஓகே, அது வந்து இப்ப இலக்கணத்துல இருக்குது. அதாவது ஒரு போர்ல முதல்ல போர் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நினைச்சா எதிரி நாட்டை நோக்கி நம்ம போனோம்னா அவர்கள் ஒரு பூ வச்சிருப்பாங்க. அந்த எதிரி நாட்டுல இருக்கிறவங்க அவங்க நாட்டை முற்றுகை நாட்டு அரண் மேல இருந்து காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பூ வச்சிருப்பாங்க கழுத்துலயும் தலையிலயும். அந்த மாட்டெல்லாம் ஓட்டிட்டு வராங்கல்ல ஆணிரை மீட் பண்ணு, அப்படி செய்யறவங்க அவங்க ஒரு பூ, அந்த பூவை வைத்து கொண்டு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலையில அந்த போர் இருக்குன்னு இலக்கணம் இருக்கு. வெற்றி பூன்னு ஒண்ணு, கரந்தை பூ, நொச்சி பூ, அது மாதிரி ஒரு பூவும். ஒழிஞ்சைன்னா கோட்டையை தகர்ப்பதற்கு அனுமன் வந்து அந்த ஒழிஞ்சை பூ தான், ஒழிஞ்சை பூ அணிந்து கொண்ட வீரன் மாதிரி போனான்னு சொல்லுவார் கம்பன். கோட்டையை தகர்ப்பதற்கு ஒழிஞ்சை பூ போட்டிருப்பாங்க. அப்ப இந்த இந்த வாகைப்பூ வந்தது என்னன்னா வெற்றி கிடைச்சிட்டது. அந்த வாகைப்பூவை எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, இப்ப ராமனுக்கு அதை போட்டிருப்பாங்க. கம்பன் பார்த்தா என்னுடைய ராமன் மிகப்பெரிய வீரன், இது எதுக்கு வந்து இப்ப ரொம்ப பெரிய உலகத்தையே வெற்றி பெற்றுட்டு வந்திருந்தான்னா பரவாயில்ல, அவனுக்கு வந்து இந்த வாகைப்பூ மாலையே அவன் கழுத்துல போடலாம். இது என்ன, அவன் கையில இருக்கிற வில்லே செஞ்சிரும், போடுற அந்த வில்லுக்கு போதும், அந்த மாலையை வில்லே வைத்திருக்கின்ற தலைவனுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது, வில்லுக்கு போடுன்னு சொல்லிட்டு. இப்ப படிச்சு பாருங்க, நீங்க டவுட். நீர் பட்டு ஒழிய வாகை சூடிய சிலை, நீங்க அதோட பிரேக் பண்ணுங்க பாட்டை. வாகை சூடிய சிலை அப்படின்னா வெற்றி மாலையை சூடிய வில்லை. அப்படி பாத்தீங்கன்னா ராமனுக்கு இன்னும் சிறப்பு என்ன, ராமனுக்கு எல்லாம் இந்த செயலை செஞ்சா இந்த வில்லே செஞ்சிருக்கேன். வில்லு ஒரு அகிரணை பொருள், அந்த வில்லே ராமனுடைய செயல். கிருஷ்ணனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, கிருஷ்ணன் சண்டையே போட வேண்டாம், அவனுடைய சங்கை எடுத்து ஊதினாலேயே படைகள் எல்லாம் இறந்தோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சங்குக்கு போடுற மாதிரி இங்க வந்து நீ அந்த வில்லுக்கு போடு அந்த மாலையா. ராமனுக்கு இது தேவையில்லை, இது ரொம்ப சின்ன விஷயத்தை சாதிச்சுட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு அந்த வில்லுக்கு போடு போதுன்னு. வாகை சூடிய சிலை, அந்த சிலையை உடைய ராமன், அவனுடைய தோல்வலி, அதை கூறுவோர்க்குன்னு ஒரு நல்ல ஒரு இது நயம். இன்னொன்னு இருக்கு அதுல, நீங்க சிலை ராமன்னு சொன்னீங்கன்னு கேக்குறீங்க, சிலையை மாத்திரம் உடைய ராமன்னு சொல்றீங்களேன்னு. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப விஷ்ணுடைய அவதாரத்துல 3 ராமன் வராங்க கன்ஃபியூஷனுக்கு. ஒண்ணு வந்து பரசுராமர், இன்னொன்னு வந்து இந்த தசரத அயோத்தியில பிறந்த இந்த ராமர், மூன்றாவது பலராமன். 3 பேருக்கும் ராமன் 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 தான் இருக்கு. அதுல இந்த பரசுராமருக்கு ஆயுதம் வந்து மழு, பலராமருக்கு ஆயுதம் வந்து இந்த உழுகின்ற கலப்பை, அயோத்தி ராமனுக்கு ஆயுதம் வந்து வில்லு. நீங்க நீங்க சொல்ற மாதிரி நல்லா யோசிக்கிறீங்க. அந்த சிலைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வாகை சூடிய ராமன் தோல்வலி கூறுவோர்க்குன்னு வந்ததுன்னா, மாலையை சூடிய ராமன் எந்த ராமன்றா? 3 ராமன் இருக்கான்னு நீங்க இன்னொரு தடவை மீட்டிங்ல போட்டு கேட்பீங்க. உங்க கம்பன் இதை விட்டுட்டாரு, கிளியரா இருக்கணும்ல. 3 ராமன் இருக்கான்ல, பலராமன் இருக்காரு, பரசுராமன் இருக்காரு, அயோத்தி ராமன் இருக்காரு. எந்த ராமன் அப்படின்னா
சிலை ராமன்னா வில்லை வச்சிருக்கிறோம் இந்த ஒரு ராமன் தான். மீதி 2 பேரும் மழுவை வச்சிருக்கிறாங்க, உலக்கையை வச்சிருக்கிறாங்க. அதனால சிலை ராமன் என்று மூவரிலே ஒருவனை சுட்டி காட்டுவதற்காக அந்த வில் என்ற வார்த்தையை சொன்னாருன்னு வச்சுக்கலாம். அந்த லைன் எப்படி முடியுதுன்னா, ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே அப்படின்னு முடியுது. ஆமா, கடைசி வார்த்தைக்கு வந்துட்டீங்க. ஆமா, ராமனுக்கு எவ்வளவோ குணம் இருக்கு. அவருக்கு வந்து என்ன சொல்றது, அநேக குணம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் தோல்வழிய மட்டும் ஏன் குறிப்பிடுறாரு? அது நல்ல ஒரு இது. என்ன, ராமனுக்கு எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் அந்த ராமாயணத்தை படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த வில்லை தோளிலே வைத்து கொண்டு செய்த செயல்கள் தான் நிறைய இருக்கின்றன, சிறப்புடையதாக இருக்கின்றன. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா விஸ்வாமித்திரர் வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப கூப்பிடுறாரு, கரிய செம்மல் இருவரில் ஒருவனை தந்தெடுதின்னு சொல்லி தாடகையை வதம் பண்றதுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க தோல்ல அந்த வில்ல வச்சுதான் தாடகையை வதம் பண்றாரு. மிதிலைக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க அந்த சிவதனுசுவை எடுத்து தோல் வலிமையிலான எடுக்கிறப்பதான் அந்த சிவதனுசை உடைச்சு சீதையை திருமணம் செய்கிறாரு. வாலி வதத்தையும் தோல் வலியாலதான் அந்த வில்லை வைத்துதான் வாலி வதம் பண்ணுகின்றார். கடைசி போர்ல கும்பகர்ணன், ராவணன் முதலியோரையும் வில் வலிமையினாலதான் தோற்கடிக்கிறாரு. மற்ற குணங்கள், கருணை குணம், பெற்றோர்களிடம் வந்து அன்பு பாராட்டுதல், மற்றவர்களை மதித்தல், ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துதல் என்று பல குணங்கள் அவரிடம் வெளிப்பட்டாலும் முதலில் இருந்து கடைசி வரை இருக்கின்ற ஒரு குணம் வந்து அவனுடைய வில்லின் ஆற்றலும் தோலின் வலிமையும் தான். அதனால படிக்கிறவங்க நேச்சுரலா அதுதான் நிறைய படிப்பாங்கிறது, கதையை படிக்கிறவங்க நிறைய அதுதான் படிப்பாங்கிறதுனால சிலை ராமனுடைய தோல்வழி கூறுவோர்க்குன்னு தோலினுடைய வலிமை நிறைய இடத்துல வருவதனால அதை சொல்லி இருக்கலாம். கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த தோல்வழி கூறுவோர்க்கே அப்படின்னா, அதாவது ராமனை பத்தி நாம் வாயால சொல்லணும் அப்படின்றாரு. ஏன் ராமனை நான் மனத்தால நினைச்சிருக்க கூடாதா? இல்ல ராமனுக்காக நான் உடலால செயல் செய்யக்கூடாதா? அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எதுவும் கிடைக்காதா? ஏன் அது அந்த மனத்தால நினைக்கிறவங்களுக்கும் உடலால செய்யறவங்களுக்கும் விட்டுட்டு கூறுவோருக்கு மட்டும்ன்ற மாதிரி வந்திருக்கேன். கடைசி வார்த்தைக்கு வந்துட்டீங்க. முதல் வார்த்தை பாருங்க, நாடியங்கிறதுல ஆரம்பிச்சீங்க, வார்த்தைக்கு வார்த்தை விடாம குற்றம் சாட்டணும்னு சொல்லி கடைசி வார்த்தையும் பிடிச்சிட்டீங்க. கரெக்டா கூறுவோருக்குன்னு தான் போட்டிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம மனம், மொழி, மெய் மூன்றாலும் நாம் வந்து ஒரு நல்ல காரியங்களை செய்ய முடியும். மனதாலே ராமனுடைய தோல்வழியை நினைத்து பார்க்கலாம். உடலினாலே நாம் வந்து ராம கைங்கரியங்கள் செய்து ராமனுடைய புகழை நாம் நிலைநாட்டலாம். மூன்றாவது மொழியினாலே கூறுதல். இது அப்ப மூன்றுல ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் மீதி இரண்டையும் விட்டு கம்பன் கூறுவோர்க்குன்னு சிறப்பிட்டு இந்த ஒரு செயலை ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் வந்து மனதிலே ஒரு ராமனுடைய வலிமையை புகழ்ந்து சொல்றேன்னு வச்சுங்க, என்னுடைய மனம் தூய்மை அடையும், ராமன் எனக்கு உதவி செய்வார், நாடிய பொருள் எல்லாம் கை கொடுன்னு முதல் முழு பாட்டு நம்ம படிக்கலாம், இல்லைன்னு சொல்லல, அதுக்கும் கிடைக்கும். அடுத்தது, என்னுடைய உடல் அளவிலே நான் ராம விக்கிரகத்தை உன்னை வீட்டிலே வைத்துக் கொண்டு பூஜை செய்கின்ற என்னுடைய மெய்யினாலே விழுந்து கும்பிட்டு நான் அவனுடைய பெருமையை செய்தாலும் எனக்கு வந்து நாடிய பொருள் கை கூடும்னு இந்த பாட்டு எல்லாம் பயனெல்லாம் எனக்கும் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல அவரு. ஆனா கூறுவோர்க்கு என்கிறத ஏன் முதல்ல போட்டார் அப்படின்னு சொன்னா, நான் ராமனுடைய சிலையினுடைய தோல் வலிமையையும் வீரத்தையும் அவனுடைய குணங்களையும் நான் புகழ்ந்து கூறினால் என்ன ஆகும், மற்றவங்க கேட்பாங்கல்ல. அப்ப இந்த கூறுதல் என்ற ஒரு செயல்தான் எனக்கு பயனுடையது இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கின்ற காரணத்தினால என்ன, நீங்க ஜூம் செஷன்ல ராமனுடைய புகழ சொல்லுங்க, இல்ல ஒரு கோயில்ல ஒரு மைக் வச்சுட்டு பேசுங்க, இல்ல நடந்து போறப்ப கூட இருக்கிறவரிடம் ராமனுடைய புகழை நீங்கள் கூறினாலும் கூறியதனாலே உங்களுக்கு இந்த நாடிய பொருள் எல்லாம் கைகூடும் என்றாலும் அந்த செயல்
உங்களுக்கு பயன்படுவது இல்லாமல் கேட்பவரையும் சிந்திக்க வைத்து, ஓஹோ இவ்வளவு சிறப்புடையதா ராமனுடைய புகழ்னு சொல்லி நாளைக்கு அவரும் இதையெல்லாம் படிச்சாருன்னா அவருக்கும் புகழ் உண்டாகும். அதனால கூறுவதனாலே மற்றவர்களுக்கும் பயன்பெறுவதற்கு, ராமநாமத்தை அறிந்து கொள்வதற்கும், அந்த புகழை அவர்கள் கூறுவதற்கு, புகழ் தெரிஞ்சாதானே அவங்க கூற முடியும். அதை நீங்கள் பரப்புவதனாலே மற்றவர்களுக்கும் பயன் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலே மனம், மெய், மொழி என்பதிலே மொழியை சிறப்பித்து அந்த மொழியாலே கூறுபவர்களை சிறப்பித்து கூறுகின்ற. மற்ற இரண்டும் அடக்கம் தான். அது இவர் சொல்றதுனால மத்தவனுக்கும் பயன் இருக்குங்கிறதுனால இவனை மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன் என்று சொல்லி கூறுவோருக்கு என்பதை அவர் அந்த செயலை குறிப்பிட்டு புகழ்ந்தாரே ஒழிய மற்ற இரண்டையும் அடக்கம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். தவறில்லை. உங்களுடைய அந்த ஒமிஷன் இதுதான், இம்ப்ளைடு தான். இந்த பாட்டே ஒரு இன்ட்ரோடக்டரி சாங்ஸ் மாதிரி தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது முதல்ல வர்றது. அப்ப இந்த முதல்ல வர்றதுலயே நீருபட்டு ஒழிய அப்படின்னு ஒரு அமங்கல சொல்ல வைக்கலாமா? ஆரம்பத்திலேயே ஒரு அமங்கல சொல்லலாம். நீருபட்டு ஒழிய, நீருபட்டு ஒழியன்னா கரெக்ட் தான். ஒழிய என்பது ஒரு ஒழிந்து போடா அப்படிங்கறதுதான். தவறியும் புலவர்கள் அது மாதிரி சொல்ல நூறு பயனை சொல்கின்ற ஒரு பாட்டுல சொல்ல மாட்டாங்க. நான் முன்னாலே கம்பனுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்த மாதிரி அந்த அரக்கர்கள் மேல இருக்கின்ற அத்தனை வெறுப்பு, இந்த மகாலட்சுமியை கொண்டு போய் ஜெயில வச்சானே, அசோகவனத்துல சிறை வைத்தானே அப்படிங்கிறதுனால அந்த அரக்கர்களுடைய சேனை சாம்பலாகியதுங்கிறப்ப அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃபிட்டிங் சொன்னீங்கல்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு அந்த ஒழிய என்பது. இருந்தாலும் அந்த ஒழிய என்பது இறைவனை நோக்கியோ அல்லது அதை கூறுவோர்களை நோக்கியே இல்லாமல் அரக்கனுடைய பக்கத்துல போட்டதுனால, நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு ஒழியங்கிறதுனால அவர்களுக்கு அமங்கல சொல்ல சேர்த்தானே ஒழிய நமக்கு அந்த அமங்கலம் படாமல் பார்த்துக் கொள்க. அதுலயும் கேர்ஃபுல்லா தான் இருந்தான். தன் கோபத்தினாலே ஒழிய என்று போட்டிருந்தால் கூட he was careful, he was attaching that word in that line only. அரக்கர்களை பற்றி சொல்லப்படுகின்ற வரியில தான் சொன்னார ஒழிய மற்ற இறைவனை பற்றி சொல்வதிலும் கூறுவோர்களை பற்றி சொல்வதிலும் இல்லை என்பதனால கம்பனை நீங்கள் மன்னித்து விடலாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இவ்வளோலாம் ராமனை பத்தி சொல்லும் போது அவருடைய தரத்துக்கான காரணம் இந்த சத்துவ குண தொழில் அப்படின்றதுதான் வருது. அத ஒரு எலாபரேட் பண்ணாங்க. அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா வேணை குணத்தொழில்னு விசேஷத்தை கூறுறார். அது முடியுமா? கரெக்ட். அது என்னன்னா இது எல்லாமே கொடுக்கிறது அவருடைய ஈகை. கொடுக்கின்ற நாடிய பொருளை கொடுக்கிறாரு, ஞானமும் புகழும் கிடைக்கும், வீடு பேரு கிடைக்கும் எல்லாம் அப்படிங்கிறது அவருடைய ஈகையை காட்டுகிறது. அப்ப அவருடைய ஈகை பண்பை சொல்லாம அவருடைய சண்டை போடுகின்ற பண்பை மாத்திரம் இங்க காரணத்தை சொல்லியிருக்காரு. கொடுக்கறதெல்லாம் கொடுக்கிற செயலை, ராமனுடைய செயலை சொல்லிட்டு புகழுதல் என்ன சொல்லிருக்கணும்? உன்னை உன்னுடைய நாட்டை அப்படியே பரதனுக்கு கொடுத்த, கிஷ்கிந்தியை ஜெயிச்சுட்டு நீ சுக்ரீவனுக்கு கொடுத்த, இலங்கையை ஜெயிச்சுட்டு ஈகையினால அவனுடைய தம்பி வீடனனுக்கு கொடுத்த, அதே மாதிரி உன்னுடைய கொடுத்தல் தொழிலை சொல்பவர் எல்லாருக்கும் நீ நாடிய பொருளை கொடுப்பாய், ஞானத்தை கொடுப்பாய், புகழை கொடுப்பான்னு சொல்லியிருந்தா மேட்சிங்கா போயிருந்திருக்கும். இந்த 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 குறை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒருத்தரையும் கொடுக்கிறப்ப கதையை எழுதிய கம்பன் அதை மகிழ்ச்சியா எழுதியிருப்பானா இல்ல வருந்தி எழுதியிருப்பானா எனக்கு தெரியல. அதாவது நான் எழுதுறேன்னு வச்சுங்க, அவனுக்கு அயோத்தி ராஜ்யம் போயிட்டுது, இப்ப அரக்கனை கொண்டாச்சு, அட்லீஸ்ட் இந்த இந்த இலங்கையாவது ராமன் எடுத்துக்க கூடாதுன்னா இல்ல, சண்டை போடுறதுக்கு முன்னாலே அந்த இலங்கையை விபீடனுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போனவன் திருப்பி எதுக்கு அந்த கொடுத்தல் தொழிலையே சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற வீரத்தினுடைய குணத்தை பத்தி சொல்லியா எனக்கு அதுதான் என் மனதை ஆறுதலா
பாடல் கொடுக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கின்ற அந்த பண்பையும் அந்த கடைசி 2 வரியில கம்பன் போட்டிருந்தாலும் அது சிறப்புடையதாக தான் இருந்திருக்கும். மிக சிறப்பாக நீங்க நான் பார்த்தேன் 2 வார்த்தைக்கு வார்த்தை அதனுடைய ஒரு அது சீர்தூக்கியும் பார்த்திருக்கின்றீர்கள். மொத்த செய்யுளையும் சிறந்து நோக்கி இருக்கின்றீர்கள். நீங்கள் ஏதாவது இப்ப இந்த சிறந்த செஞ்சதுதான் நானும் உங்க கேட்ட கேள்விகள்லாம் என்னுடைய அறிவு தோன்றும்படி இல்லாக என்னுடைய அறிவாக நடித்து சிறப்பாக நானும் பதில் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு உண்மையை சொல்லிட்டுமா? உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை, சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றீங்களா? இல்ல நீங்களே சொல்லுங்க. சரி, திஸ் இஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். இந்த ஸ்ரீதர் சொன்ன இந்த குறைகளும் நான் அதற்கு அளித்த பதில்களும் மாதவ சிவஞான யோகிகள் என்பவர் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவர். அவர் எழுதிய ஒரு சிறிய நூல். அந்த நூலினுடைய பெயர் கம்பராமாயண முதற் செய்யுள் சங்கோத்தர விருத்தி என்ற நூலை அடிப்படையாக வைத்து எங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மூலமாக வைத்து எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருந்தோம். அதனாலே இந்த நிகழ்ச்சியில ஏதாவது குறை இருந்தால் அது எங்களை சேரும், நிறை இருந்தால் அந்த சிவஞான யோகிகளை சேரும் என்று சொல்லி சிறப்பாக என்னுடன் உரையாடிய ஸ்ரீதர் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய ஆன்மீகம் அறிவும் குழு சார்பாகவும் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீதர் be there because generally we have a discussion. இப்போ அடுத்து இப்ப நான் கேள்வி கேட்ட மாதிரி மத்தவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அவங்க கூட கேட்கலாம்ல. அந்த கேள்விகளை நீங்க தான் பதில் சொல்லணும். ஐயோ, அதெல்லாம் கேள்வி கேட்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அண்ணா பயங்கர ப்ரிப்பேர்டு, எல்லா விஷயத்துலயும் ப்ரிப்பேர்டா தான் எதிர்கொள்வாங்க. இருந்தாலும் இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணீங்கன்னா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. மீட்டிங்ல தான் நான் ப்ரிப்பேர்ட் ஐட்டம் எதுவும் வராது அண்ணன் இருந்து. ரொம்ப பிரமாதம். அதாவது ரொம்ப லைவ்லியா ஏதோ இப்பதான் உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இல்ல. அவ்வளவு தூரம் ரொம்ப நல்லா அருமையா கேட்டீங்கய்யா ஸ்ரீதர் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க மூலமா உங்க கேள்விகள் மூலமா பல விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பொருள் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் நீங்க சொன்ன பொருள்கள், அதாவது பொருள் ஆக்சுவலா நாடிய பொருள்னாலே அங்க காலம் குறிப்பிடவில்லைங்கிறதுனால நீங்க எப்பப்பெல்லாம் எந்தெந்த பொருள்லாம் நீங்க நாடுறீங்களோன்னு கூட எடுத்துக்கலாம். ஆமா, நாட போகின்ற பொருள் நாடிய நாடுகின்ற நாட போகின்ற அப்படின்னு ஒரு வினை தொகையா போட்டு அத காலம் அங்க குறிப்பிடவில்லைங்கிறதுனால நீங்க பொருள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, நீங்க எப்ப எந்த பொருள் நாடுனீங்களோ அந்த பொருள். இப்ப நீங்க நாடாத பொருள் உங்களுக்கு கிடைக்காது, நாடிய பொருள் கிடைச்சிடும். ஆனா அது எத்தனை பொருளா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி. அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் செல்வம். வணக்கம். வணக்கம் குமார். அருமையா இருந்தது. அவர் ஸ்ரீதர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் ரொம்ப ரொம்ப கேஷுவலா ரிலாக்ஸ்டா பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பா இருந்ததே தெரியல ஒண்ணும். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் நிறைய என்ன சொல்றது ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கீங்க. நல்ல லைவ்லியா இருந்தது. சங்கர் சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். புதுமையான முயற்சி, ஆனா நல்ல முயற்சி. நன்றி. நன்றி. நன்றி குமாரையா. இந்த முயற்சியில ஒரு பியூட்டி என்னன்னா நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அண்ணன் தான் பதில் சொல்ல போறாங்க. நம்ம கேள்வி ப்ரிப்பேர் பண்ணா போதும். இது மாதிரி பல முயற்சிகள் ஃபியூச்சர்ல வரணும்னு கேட்டுக்கிறேன். அதுல பதில் என்னோட இருக்காது, பதில் உங்களுக்கு இருக்கும். வேணும்னா நான் கேள்வி வேணா கேள்வி தரேன். நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதோ பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஜாலியா இருக்கு.
இல்ல அதுக்கும் ப்ரிப்பரேஷன் வேணும். அதனால ஸ்ரீதர் ஆமா ஐயாவோட முயற்சியை நான் வந்து கொஞ்சம் கூட குறைச்சு மதிப்பிடல. அது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் வேணும். ஆனா ஆமா பதில் சொல்றதை விட கேள்வி கேட்கறது கொஞ்சம் சொல்லாம பாத்தீங்களா? ஆமா இல்ல அதாவது ஸ்ரீதர் நல்லா ரொம்ப அவர் எளிமைப்படுத்தி கேட்டிருக்காரு எல்லா கொஸ்டினுமே. இப்ப நீங்க அந்த அந்த சிவஞான அவர்களோட புக் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட நமக்கெல்லாம் புரியவே புரியாது. அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா சங்கோத்திர விருத்தின்னு இருக்கு. இப்ப புத்தத்து பேரு சங்கைனா சந்தேகம், விருத்தின்னா தீர்த்தல். அதுவே நமக்கு தெரியாது நமக்கு. அத வந்து ஸ்ரீதர் வந்து நல்ல ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆமா ஒரு கேஷுவலா ஒரு ஒரு அடுக்கா ஒரு ஆமா கேள்வி தொடரா, அடுக்கு தொடரா, கேள்வி தொடரா, அடுத்தடுத்த கேள்வியா ரொம்ப அழகா இருந்துச்சு. ரிலாக்ஸா he was able to convey the இது. கரெக்ட். அவரோட பாடி லாங்குவேஜ் அது டிக்ஷன்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி. He is an auditor by ஓகே நன்றி சார். chartered accountant. கேள்வி கேட்கறது தான் தொழிலே. கரெக்ட் தான். அருமை அருமை. சாய்ராம் ஐயா இருக்காரா? இருக்காங்க ஐயா இருக்காங்க. இருக்காங்க. சைலண்டா இருக்காங்க. நிறைய வச்சிருப்பாங்க ஐயா. ஐயா மாலை வந்து சங்கரையா மகிழ்ச்சியான முகம். ராமன் பேர் கேட்டதுனால வந்த மகிழ்ச்சியா இல்ல இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியா தெரியல. கரெக்டா சொன்னீங்க. பலராமர், அந்த ராமர், இந்த ராமர், சாய்ராமர் ஒட்டிங்க நீங்க. ஓஹோ. ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஸ்ரீதர் ஐயா ஆகட்டும், உங்களுடைய ஆக்சுவலா நம்ம சங்கரையா அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த தணிக்கையாளர் அப்படின்னா கேள்வி மட்டும்தான் கேட்கறது அப்படின்னு. ஆனா இதுல ஐயாவுடைய ஒரு லாங்குவேஜ் எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னாக்க பதில தெரிஞ்சுன்னு தான் கேள்வியே கேட்பாங்க. நான் எதிர்பார்க்க பதில் வருதா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி அவர் இப்படி எல்லாம் பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்போ என்ன அப்படின்னாக்க பிரச்சனை என்ன அப்படின்னாக்க பாசிட்டிவா நிறைய விஷயங்கள். இப்ப கம்பராமாயணத்தை ஒரு பாட்டு கூட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாம முன்னால ப்ரொசீடே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டுட்டாரு ஐயா. இனிமே எந்த பாட்டுமே பாட முடியாது. எடுத்த உடனே முதல்ல இந்த நாடிய பொருள் கைப்படும், இந்த நாடியத்துக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு பாக்குற மாதிரி திருக்குறள்ல நம்ம வந்து பழையபடி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நாடு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க படைக்குடி கூழாசு அமைச்சு நட்பு அரண் அப்படின்னு சொன்னீங்க. இதை எதை முன்னால போடுறது எதை பின்னால போடுறது அப்படின்னு பார்க்கணும். ஒண்ணு கூட உருப்படியா பார்க்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட எழுப்பப்பட்ட கேள்விகள் அந்த அற்புதமான விளக்கங்கள். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவும் சொல்லி கொடுத்துருங்க. இனிமே படிக்கிறதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருங்க. அதுதான் ரொம்ப உதவியா இருக்கும். சக்கரையா என்ன யோசிக்கிறீங்க? இல்ல உண்மைங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் எங்கெங்கெல்லாம் நீங்க போய் தேடி படிக்கணும்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கிடைக்குது பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் திருக்குறள்ல இருந்து அங்க இருந்து எல்லா நீதி நூல்கள்ல இருந்தும் ஒரு விஷயத்தை எடுத்து நன்னூல் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து நன்னூல்ல என்ன சொல்லுது பாருங்க. பொருள் அப்படிங்கிறது அகரிணை. அகரிணைங்களை வந்து நீங்க வந்து பல விதமாகவும் ஒரு விதமாக சொல்றதுக்கு பொருள்ன்ற ஒரே வார்த்தையே போதும். அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எத்தனை இடத்துல நீங்க ரெஃபரன்ஸ் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அருமையான பயிற்சி நமக்கெல்லாம். ஆமா ஆமா இதுல இந்த பாட்டுல மட்டும் ஒரே ஒரு சொன்னேன் ஐயா, வீடு இயல் வழியதாக்கும் அப்படின்னு தான் கம்பராமாயணத்துல இருக்கு. நீங்க சொல்லும் போது வீடு உயர் வழி அது ஆக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி என் கதை வந்தது. எது கரெக்டுங்க? சில பிரதியில வந்து வீடு உயர் வழியதாக்கும் அப்படின்னு தான் இருக்கு. சில இதுல நீங்க சொன்னபடியும் இருக்கு. ஒன்னே பார்க்கலாம். இப்ப இந்த ஜாயினிங் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல கோவை சிவபிரகாஷ் சாமிகள்னு போட்டிருக்கு. சாமிஜி வந்திருக்காங்களான்னு தெரியுது மாதிரி தெரியுது. நான் ஜஸ்ட் கேக்குறேன், சாமிஜி இருக்காங்களான்னு கேக்குறேன் லைன்ல. நம்ம வந்து பெரும் பேரு. நானே இப்பதான் பாக்குறேன். நானும் பார்க்காம விட்டேன். மேட்டுக்கு தான் போட்டிருக்கு. ஐயாவே தான். சாமி வணக்கம் சாமி. கேக்குறீங்களா சாமி? அன்மியூட் பண்றதுக்கு பக்கத்துல யாராவது ஹெல்ப் பண்ணணும். அதான் அவரு படுத்து இருக்கிறதுனால மியூட் ஆயிருக்கு. ஆனா இப்ப டிஸ்பிளேல கோவை சிவபிரகாஷ் சாமிகள் தான் இருக்கு. ஆமாமா இல்ல சந்தேகமே இல்ல. ஐயா தான். போன வாரம் கூட அம்மா எல்லாம் போய் பாத்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. சாமி கேட்டுட்டு இருக்கீங்களா சாமி?
யாரையாவது கூப்பிட்டு அன்மியூட் பண்ண சொன்னா ஐயா பேசுறது நமக்கு கேட்கும். கேட்கும். அதான் யாராவது பக்கத்துல கேட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல. இருக்கு, என்கிட்ட வேற நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன். அந்த அம்மா அப்படியா? நம்பர். ஆமா, அம்மா நம்பர் இருந்தா கொஞ்சம் அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டு பாருங்களேன். ஐயா அது வேலையில இருக்காங்களா இல்ல கொஞ்சம் தூரம் தொலைவில் இருக்குதா மொபைல்னு தெரியல. இல்ல, அவங்க படுத்துதான் பக்கத்துல வச்சிருப்பாங்க போன. பக்கத்துல. அந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஒருவேளை அன்மியூட் பண்ணலாம். அதான் அதுதான் ட்ரை பண்றேன். வெற்றியிலிருந்து அண்ணாமலை ஐயா, புலவர் ஐயா எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஓஹோ. வள்ளலார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஓம் வணக்கம் சாமி. சொல்லுங்க. அந்த நாடிய பொருள் கைகூடும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் கலந்துரையாடுற போது எடுத்தோம். ஐயோ, என்ன வேணுங்க? சரி. நம்ம நீங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லுரை சொல்றதுன்னா சொல்லுங்க சாமி. ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லுரை சொல்றதுன்னா சொல்லுங்க. அந்த அந்த நாடிய பொருள் கை கொடுந்தா நாங்க பேசணும். இப்ப டிஸ்கஷன் இருந்தது. ஆமா, அதான் சிவஞான முனிவரை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா, அந்த சந்தேகம் தெளிதல். சங்கோத்திரு விருத்தி, சந்தேகம் தெளிதல். அதான் பேசுனீங்க. நாங்க கடைசியில தான் எடுத்தாங்க. ஓஹோ, சரி. 4 மணிக்கு இங்க கூட்டமா வந்துருக்காங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்க. நண்பர்களோட கலந்து உரையாடுற போது எடுத்தோம். ஓஹோ, சரி. அது முடிஞ்சு அப்ப அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. அது நாங்க ஆமா முடிஞ்சது. அதுல ஒரு சின்ன சந்தேகம் சாமி. அவ்வளவா எங்களுக்கு கன்வின்சிங் இல்லாத ஒரு பாயிண்டா இருக்கு. ராமனுடைய எவ்வளவோ சத்துவ குணங்கள் இருக்கிறப்ப ஏன் இந்த பாட்டுல வந்து அவருடைய தோல் வலியை சிறப்பிச்சு சொல்றாருன்னு கேட்டாரு சந்தேகத்துல. அவரு இப்ப பரதனுக்கு தன்னுடைய நாட்டை கொடுத்தாரு, குரு சொல்றபடிதான் வாழ்க்கையை நடத்தினாரு. அதெல்லாம் அந்த குணங்கள் இருக்கிறப்ப ஏன் வந்து இப்ப தோல்வலிங்கிறது ஓகே, நல்லதுதான், மனைவியை காப்பாத்துறதுக்கு பயன்படுறதுதான் அது. இருந்தாலும் அதை கூறியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஏன் கம்பன் அதை செஞ்சாரு காரணம் அப்படின்ட்டு. இல்ல ஒரு ஆண்மகன் இருந்தான். அவனுடைய வலிமைய தலையை வச்சோ காலை வச்சோ உடம்பை வச்சோ சொல்ல முடியாது. தலை பெருசா இருந்தா அவன் கெட்டிக்காரன், கால் உயரமா இருந்தா அவங்க வீரன். அதை வச்சு ஒரு ஆணவனுடைய அழகே தோல்லுதான் இருக்குது. ஈசனுக்கு எண்தோள் ஈசனுங்கிறாங்கல்ல. ஆமா, அவருடைய தோளத்தானே குறிப்பிடுறாங்க. எண்தோள் ஈசன் சொல்றாங்கல்ல. ஆமா, அது போல தோள் கண்டார் தோளே கண்டார்னு சொல்றாருல்ல அங்க. ஆமா, ராமனுக்கு. அதனால அந்த தோல் மட்டுமா கண்டிருப்பாங்க. அவன் சட்டை போட்டிருப்பேன், இந்த உடையெல்லாம் அணிஞ்சிருப்பாரு. ஆமா, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையே. அப்படி மகாபாரதத்துல வந்து பலராமன், அப்புறம் கீசகன் ஒருத்தன். ஆமா, கீசகன், பீமன், இந்த 3 பேரைத்தான் தோல் வலிமையுடையவர்களா மகாபாரதம் சொல்லுது. யார் சாமி? கீசகன், பலராமன், கீசகன், பீமன். ஓ சரி. மகாபாரத அத்தனை பாத்திரங்கள்ல இந்த 3 பேரை மட்டும்தான் தோல் வலிமையுடையவர்களா சொல்லுது. மற்றவர்களை யாரையும் தோல் வலிமையுடையவர்கள் சொல்லல. கிருஷ்ணனையே சொல்லல. துரோணரு மற்ற இன்னும் எத்தனையோ பேர் இருந்தாங்கல்ல, அவங்களை எல்லாம் சொல்லி இந்த 3 பேர் தான் சொல்றாங்க. அதனால தோல் வந்து ஆணுக்குள்ள சிறப்பை குறிப்பிடுறது. பேயூர் தோழின்னு தானே ஈசன் அம்பாளுக்கே பேரு. தோல் அம்பாளுக்கே தோளத்தானே சொல்றாங்க. ஆமா, மூங்கில் போன்ற தோளுடையவன் தானே ஆரம்பிக்கிறார் பாட்டை ஞானசம்பந்தரே. ஆமா, தோழி. ஆமா, வேயூரு தோழி பங்கன்னு. ஆமா, ஈசன் எப்படி எண்தோளுடையவராகிறாரோ அதுக்கு தகுந்த அம்மையாருமே
அந்த மூங்கில் போன்ற வலிமையான தோல். ஆணைக்கு பதிலாக மூங்கில பயன்படுத்துவாங்க. கேக்குதா? கேக்குது சாமி, கிளியரா கேக்குது. ஆணி இருக்கு, ஆணி அடிக்கிறாங்கன்னு மரத்துல மர வேலை செய்யறவங்க. ஆமா. ஒரு காலத்துல ஆணிக்கு பதிலாக மூங்கில பயன்படுத்துவாங்க. நீ பாத்துக்கிறீங்களா? பாத்துருக்கேன் சாமி. மொளை மாதிரி அடிப்பாங்க. மொளை மாதிரி அடிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி மூங்கில் போல மூங்கிலும் வந்து இந்த பெண்களுக்கு எப்படி கை இருக்கோ அதே மாதிரி ஒரு அடி ஒரு கணம் இருக்கு. அந்த தோழி அந்த மூங்கில் எப்படி வளவளன்னு இருக்குதோ அதே மாதிரி பெண்களுடைய அந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கை அப்படி இருக்கும். ஆமா. அதனாலதான் திருஞான சம்பந்தரை எடுத்த உடனே அம்பாள் அப்புறம் 2 பேர் தான் வந்தாங்க. ஆனா அம்பாளுடைய தோல் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. பேயூர் தோழி பங்கன்னு ஆரம்பிக்கிறாரு. ஆமா. அதனால தோல் வலிமைய ராமன் வந்து அவதார புருஷன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அதாவது இந்த விஸ்வாமித்திர முனிவன் தோல் வலிமையை காட்டுற பொறுப்பை தான் எடுத்துட்டாரு. சரி. அடுத்து ராமனுடைய திருவடி என்ன பெருமைன்னு காட்டுற அந்த பங்கை வந்து கௌதமர் எடுத்துட்டாரு. ஆமா, அகலிகை. அந்த அகலிகை சாபத்துல அதனுடைய திருவடி. ஆமா. அந்த திருவடியை கூட வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறத விட கம்பராமாயணத்துல சிறப்பா இருக்கு. ஆமா. வால்மீகியில வந்து ராமனுடைய பாதமே பட்டுதுன்னு சொல்றாரு கல்லு மேல. ஆமா. ஆனா கம்பன் அந்த குற்றம் வரக்கூடாதுன்னு காகுத்தன் கடல் துகள் கதுவ, ராமனுடைய தூசு பட்டாவே போதும். ஏன்னா கால் பட்டதுன்னா என்ன ஆயிரும்னா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். திருவடை தலையில் வச்சா இந்த உலகத்தில் வாழ முடியாதுல்ல. மாவலி மேல கால தூக்கி வச்சாருல்ல மாவலி. ஆமா. அவன் போய் சேர்ந்துட்டானல்ல. ஆமா. அப்ப அவன் இன்னும் இங்க வாழ வேண்டியது இருக்குதுன்னாக்கா முனிவரோட போய் இருக்கு. அதனால தூசு பட்டா போதும் காகுத்தன் கடல் துகள் கதுவானாரு. தாய்மானவர் கூட ராமன் அடியால் சிலையும் வடமங்கையாக வெளியோட ஒரு பாட்டு பாடுறாரு. அதனால ஒரு ஆண் மகனுக்குள்ள சிறப்பே தோல்ல தான் இருக்கு. தோல் வலிமை தான் இதை அதான் சிறப்பு. அதனாலதான் அந்த கடைசி இத அந்த தோலுக்கு வச்சு எழுதிருக்காருல்ல சாமி. சிறப்பு. சரிங்க சாமி, ரொம்ப சிறப்பு சாமி. நாங்க ஆரம்பத்துல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க யார கூட்டம் வந்துட்டாங்க. ஆமாமா, இப்பயும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரொம்ப இதாதான் இருக்கும். ஆமா, நீங்க எல்லாரும் கலந்துரையாடல் போது எடுத்தோம். சரி சரி. அது முடிச்ச பிறகு தான் 1.5 மணி நேரம் முடிச்ச பிறகு தான் கலந்துரையாடல். நீங்க ஒரு சமயம் எங்க குரூப்ல பேசிருக்கீங்க சாமி 2 தடவை. ஆமா 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 பேசிக்கிறேன். சரிங்க சாமி. ஏதாவது ஒரு சிறப்பு நாள் இருந்தா சொல்லுங்க சாமி, எங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. சொல்றேன். நன்றி சாமி, ரொம்ப நன்றி. அப்படின்னு கோயில்ல போய் தங்கணும். நாங்க இங்க போய் கோயில் அப்பத்தப்பரிய கோயில் இருக்கிட்டாங்க, இடம் கட்டுறது. அப்புறம் சங்கர் ஐயா வேற யாரும் எதுவும் இருக்குதா? அம்மா கூட இருக்காங்க மாதிரி இருக்கு. வேற யாரும் கூப்பிடுங்க பேசுறாங்க. அம்மா வந்து அன்மியூட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க. சரி சரி. கேக்குறாங்க, நம்ம என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க, இங்க அன்மியூட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க. சரி சரி. சாய்ராம் பேசிட்டு இருந்தாரு, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சாய்ராமன் சார் இருக்காரு. மகாபாரதம் கீசகன் எல்லாம் கேட்டுட்டு போவாரு அவரு. கரெக்ட். பலராமன் பீமன் கீசகன். இல்ல நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னாக்க, ஐயா கேட்ட கேள்விக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் அப்கோர்ஸ் ரொம்ப பெரியவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாரு. என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி நான் சொல்லிடுறேன். என்னுடைய பார்வையில அது எப்படி அப்படின்னு. அதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் வேண்ட போகும்போது கடவுளை முதல்ல வலிமையுடையவனாகவும் பார்க்கணும். தோல் வழியோட இருக்கக்கூடிய ராமனை நினைக்கும் போது நமக்கே ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் அது. நமக்கே வந்து ஒரு தோல் வழி உண்டும். இப்ப முருகன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி நமக்கு அழகு வருமோ அதே மாதிரி வாகை துடிய சிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சிலைக்கு வடிகால் வில்லுக்கு வந்து நீங்க மரியாதை முதலே பண்ணிட்டீங்க.
வில்லே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தோல் வலி கூடிய சிலை, தோல் வலி கூடிய ராமனை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுன்னு சொல்லும், இந்த மாதிரி எனக்கும் ஒரு தோல் வலி வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதாவது பொறுப்புக்கு திரையில பாக்குற கதை நட்சத்திரங்கள் இருக்குல்ல, திரையில பாக்குற நட்சத்திரங்களை பார்த்த உடனே நம்மளும் ஹீரோ ஆயிடுறோம்ல, அது மாதிரி. அந்த கரெக்ட் தான். மாதிரி சாய்ராமோட பாயிண்ட் சிறப்பு தான். அதாவது he needs strength to protect us. அதனால அண்ணா, இப்ப நீங்க சொல்றது எல்லாமே தோல் வலிங்கிறது போராடுற அந்த தோல் வலியை தான் நீங்க எல்லாருமே சொல்றீங்க. நீங்க இப்ப சொல்ற அத்தனையுமே வந்து வலிமைங்கிற அந்த ஒரு பொருளை தான் சொல்றீங்க. ஆனா தோல் அதுக்கு மட்டும் உபயோகப்படுறது இல்ல. நல்லதுக்கு அந்த பயன்படுது. தோல்ல நம்ம சாஞ்சு அழுகுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த தோல் வந்து ஒரு எதிரியை அடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே நீங்க பாக்குறீங்க. தோல் வலி உடனே எதிரியை அடிக்கிறது, மனைவியை காப்பாத்துறது. சிவபிரசம ஐயா சொல்றாங்க மனைவியை காப்பாத்தணும், அதனால தோல் ஆணுக்கு வந்து தோல் வலிமை ரொம்ப முக்கியம். சாயிரம் என்ன சொன்னாங்க, தோல் வலி இருக்கிற ஒரு ஆணை பார்க்கும்போது நம்மளும் அதே வலிமை உள்ள ஒரு ஆணா நம்ம வந்து ஃபீல் பண்றோம்லாம் சொன்னாங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன், வலிமைங்கிறது அடுத்தவங்களை எதிரிகளை அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது வந்து ஒரு 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 நண்பனை சாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா உன்னை அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்குது அது. அதனால அந்த தோல் வலி வந்து காக்கும் அந்த ஒரு செயலையும் செய்யுதுன்னு நான் ப்ரொடெக்ஷன். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனா என்ன இந்த பாடலுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பூரா அசாசினேட் பண்றதுக்காகவே தான் அவர் வந்திருக்கிறார். இவங்களெல்லாம் அடிச்சு போட்டு ராமர் இவ்வளவு ஆற்றல் மிகுந்தவரா இருந்தா அதனால அதுலயே பாதி பயம் தீர்ந்து போகும். இப்போ நம்ம சப்போர்ட்டா யாரோ தேடி போவோம், நம்மளை விட வலிமையான ஆளை தேடி போவோம், நம்மளுடைய எதிரியை விட வலிமையான ஒரு ஆளை தேடி போவோம். அப்போ நம்ம ஏன் கடவுள்கிட்ட போறோம்? நமக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை விட்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே ஒரு பெரிய எதிரி, அந்த எதிரியை நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒருவர் நமக்கு உதவிக்கு தோணும். அதனால இவ்வளவு பெரிய விஷயத்தையே பண்ணி முடிச்சுதான் இருப்பா ராமன், அதனால நீ அவர்கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அடுத்த ஒரு கேள்வி இப்ப சீதரையா கேட்டிருப்பாரு, இந்த தோல் வலி அப்படின்னு சொல்லலைன்னாக்க கால் மட்டும் தூக்கி இருந்தா போதுமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு அவர் வந்து எப்ப கால் வைக்கிறது, நம்ம மேல எப்படி கால் தூசி படுறது, காத்துல அவ்வளவு தூரம் பறந்து வருமா? தோல் வலின்னா அட்லீஸ்ட் கற்பனை பண்ணிக்காது பாத்துக்கலாம். அதுக்காக வந்து அந்த ராமனுடைய ஆற்றல அளவுக்கு அதிகமா, அதாவது நம்மளுடைய அதைரியம் பூரா போகக்கூடிய அளவுக்கு தைரியத்தை ஊட்டுவதற்காக அங்கு போடப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு சின்ன எண்ணம். ஆமா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அப்படி நீங்க வந்து ஒரு ஆறுதலா அவற்றுக்கு போயாச்சு அப்படின்னாக்க நீங்க வந்து மாணிக்கவாசகத்தை போயிட வேண்டியதுதான். வேண்டத்தக்கதை அறிவோம் நீ, வேண்டும் பொழுதும் தெரிவோம் நீ அப்படின்னு போயிட வேண்டியதுதான் இல்லையா? வேண்டும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எதிரியை அழிக்கிறாங்கிறத விட ராமன் அடைக்கலமா போறது அப்படின்னாக்க நம்மளுடைய சமயங்கள் சொல்றது எல்லாமே திருவடிதான். கால் பற்றி தான் நம்ம வந்து ஆறுதல் தருவோமே தவிர தோல் பற்றி ஆறுதல் இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சமயங்கள் சொல்லுவது. ஏன்னா சரணாகதி சரணை புகுதல் தானே நம்ம சொல்றோம். அத சிறப்பு. அதாவது நம்முடைய குழுவினுடைய ஒன் ஆஃப் த ஒரு குறிக்கோளை வந்து தோளில் சாய்ந்து கொள்ளலாம் என்று ஒரு அபயக்கரமாக அதை நான் பார்ப்பது. இது ரெண்டும் தான் முக்கியம். அவர் ராவணன் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன, அது சீதைக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லையா? அந்த சொந்த காரியம் நமக்கு கிடையாது. கால் தாண்டி மேல போற ஸ்டேஜே நமக்கு எல்லாம் கிடையாது. அதுவும் ராமனுடைய பாதம். அப்ப ஐயா அழகா சொன்னார்ல, துகள் பட்டு கல்லே மாறி போயிடுச்சு அப்படின்னாக்க, அப்ப அந்த ஸ்டேஜ விட்டு நீங்க அந்த கால் தாண்டி நீங்க தோல் போகக்கூடிய ஸ்டேஜே கிடையாது. ஐயா ஒண்ணு அவ்வளவு கவலைப்படாதீங்க, வெறும் குகனா இருந்தா போதும், உங்களை அணைச்சு கூட்டு போவோம். பதில் சொல்லிட்டனா? நீங்க ஏன்டா விளையாட முடியாது? இல்ல நம்ம குகனா மாறக்கூடிய அளவுக்கு நமக்கு அட்லீஸ்ட் எனக்கு இப்படி பேசிட்டே போனா அப்புறம் நான் என்னதான் சொல்றது? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்க முடியும். இப்ப சாய்ராமனே கூட்டிட்டு போனாதான் உண்டுன்னு நின்னீங்கன்னா நான் என்ன பண்றது? குகனுக்கும் அவன் தோள் கொடுப்பவன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய இடம் இருக்கு இல்லையா ராமனுக்கு. அதனால நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் அவன் தோள் கொடுப்பான்.
மணி 5:45 ஆயிடுச்சு. செல்வன் இருக்கீங்களா? ஹலோ, டைம் ஆயிட்டுது. நம்முடைய இந்த 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 சிந்தனையினுடைய ஒன் ஆஃப் த குறிக்கோளை வந்து படிக்கும் பொழுது சிந்தனை ஆழ்ந்து ஆராய்ந்து படித்தல் என்ற குறிக்கோளாக இருந்தால் இன்றைய நிகழ்ச்சி முற்றிலும் வெற்றி என்று சொல்லி எல்லோருடைய சிந்தனையும் இது தூண்டுகின்ற வழியிலே ஸ்ரீதர் நமக்கு இந்த கேள்விகள் கேட்கின்ற பண்பையும் காட்டியிருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லி மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து சிந்தனை செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஸ்ரீதர் ஐயா, நன்றி. நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ ஸ்ரீதர் சார். நன்றி கணேஷ் ஐயா.